அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். இந்த பதிவு ஜாதகாய 1ல பார்ட் 2. அதாவது சார் நம்ம இப்போ எல்எம் அவர்களின் ஜாதகம் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். போன பதிவில் பார்ட் 1ல எல்எம் அவர்களோட ஜாதகத்தில் நான் எப்படி டைம் கரெக்ஷன் பண்ணேன் அப்படிங்கிறத டீடெயிலாக சாஃப்ட்வேர் வச்சு சொல்லியிருந்தேன். இப்போ இந்த பதிவில் பார்ட் 2ல எல்எம் அவர்களோட ஜாதகத்தில் உயர்கல்வியை பற்றி டீடெயிலாக அனலைஸ் பண்ண போகிறோம். அதாவது சார் காரகங்களை பொறுத்த வரைக்கும் உயர்கல்வி என்பது நவகிரகங்களில் புதன் கிட்ட தான் வரும். புதன் தான் உயர்கல்வியை பற்றி சொல்லக்கூடிய கிரகம். ஓகேவா? அடுத்து 12 பாவங்கள்ல உயர்கல்வி என்பது 9ஆம் பாவத்தோட காரகம். அதாவது சார் கிரகங்களில் பார்த்தீங்கன்னா உயர்கல்வி மட்டும் இல்லை, பொதுவாக கல்வினாலே புதன் தான். ஆனால் பாவங்களில் பார்த்தீங்கன்னா கல்விக்குன்னு பொதுவான பாவம் சொல்ல முடியாது. கல்வியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிலைக்கும் ஒரு பாவம் வரும். இப்போ கல்வியில் ஆரம்ப கல்வி என்பது 2ஆம் பாவத்தோட காரகம். ஸோ கிண்டர் கார்டன், பிளே ஸ்கூல் இந்த மாதிரி சொல்கிறோம்ல, அது வந்து 12 பாவங்களில் 2ஆம் பாவத்தில் வரும். அப்புறம் அடிப்படை கல்வி என்பது 4ஆம் பாவத்தோட காரகம். அப்புறம் உயர்கல்வி என்பது 9ஆம் பாவத்தோட காரகம். அதுக்கப்புறம் உச்சநிலை கல்வி என்பது 11ஆம் பாவத்தோட காரகம். பிஹெச்டி சொல்றோம்ல, அதெல்லாம் 11ஆம் பாவத்தில் தான் வரும். ஸோ கிரக காரகத்தில் பார்த்தீங்கன்னா கல்விக்கு ஒரே பிளானட் தான், புதன் தான் பொதுவாக. ஆனால் பாவ காரகத்தில் பார்த்தீங்கன்னா கல்வியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிலைக்கும் ஒரு பாவம் வருது. ஸோ அப்படி பார்க்கும்போது உயர்கல்வி என்ற காரகத்தை வச்சு பார்க்கும்போது கிரக காரகம் பொதுத்தன்மையாக இருக்கு, பாவ காரகம் தனித்தன்மையாக இருக்கு. ஸோ அதனால இங்க உயர்கல்வியை பொறுத்த வரைக்கும் கிரக காரகத்தை விட பாவ காரகம் ஜாஸ்தி வெயிட்டேஜ் வாங்குது, கொஞ்சம் ஜாஸ்தி வெயிட்டேஜ் வாங்குது. ஓகேவா? அதாவது சார் ஜோதிடத்துல கிரக காரகமோ பாவ காரகமோ 2 கண்கள் போல தான், அதுல மாற்று கருத்தே இருக்க முடியாது. ஆனா சில காரகங்களை பொறுத்த வரைக்கும் கிரக காரகத்தை விட பாவ காரகம் ஜாஸ்தி வெயிட்டேஜ் வாங்கும். ஸோ இந்த உயர்கல்வி சொல்றோம்ல, இந்த மாதிரி காரகங்கள்ல பார்த்தீங்கன்னா கிரக காரகத்தை விட பாவ காரகம் ஜாஸ்தி வெயிட்டேஜ் வாங்கும். அதே மாதிரி சில காரகங்கள்ல பாவ காரகத்தை விட கிரக காரகம் ஜாஸ்தி வெயிட்டேஜ் வாங்கும். இதை சூழலுக்கு தகுந்தவாறு நம்ம பயன்படுத்தணும். ஓகேவா? இங்க உயர்கல்வின்னு வரும்போது புதனுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதை விட கொஞ்சம் ஜாஸ்தி இம்பார்ட்டன்ஸை 9ஆம் பாவ அதிபதி கொடுக்கணும்னு சொல்றேன். பெரிய டிஃபரன்ஸ் இல்லை சார், பட் கண்டிப்பா வெயிட்டேஜ்ல மைனர் டிஃபரன்ஸ் இருக்கு. அதாவது புதனை எவ்வளவு வெயிட்டேஜ் வாங்குவாரோ அதை விட கொஞ்சம் ஜாஸ்தி வெயிட்டேஜை 9ஆம் பாவ அதிபதி வாங்குவாரு. ஸோ அதனால தான் 9ஆம் பாவம் முக்கியம்னு சொல்றேன். ஓகே, இப்போ உயர்கல்விக்கு இந்த 2 காரணிகளை மட்டும் பார்த்தா போதுமா? இல்லை, லக்னம் இருக்கு, அப்புறம் தசை இருக்கு. லக்னம் தான் ஒரு ஜாதகத்துக்கே தலைமை பீடம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் லக்னத்தை பார்த்தே ஆகணும். ஒரு விஷயத்துக்கு லக்னம் எந்த அளவுக்கு ஃபேவரா இருக்கு அப்படிங்கிறத பார்த்தா தான் ஒரு கிளாரிட்டியே கிடைக்கும். அதுக்கப்புறம் தசாநாதனும் முக்கியம். ஒரு ஜாதகத்துல லக்னாதிபதிக்கு அடுத்து பவர்ஃபுல்லான கிரகம் எதுன்னு கேட்டீங்கன்னா நடப்பு தசானான வரக்கூடிய கிரகம் தான். அதனால தசையும் பார்த்தாகணும். ரொம்ப முக்கியமா சொல்லணும்னா உயர்கல்வி என்பது நிலையற்ற காரகம். நிலையற்ற காரகங்களுக்கு தசையோட வலிமை என்பது ரொம்பவே முக்கியம். ஸோ அதனால உயர்கல்விக்கு 9ஆம் பாவம் புதன், அப்புறம் லக்னம் தசை இதெல்லாம் வரும். லக்ன தசைலாம் ஆட்டோமேட்டிக் செலெக்ஷன், சொல்லணும் அவசியமே இல்லை. ஓகேவா? இப்போ அன்பர்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், அருண் இந்த 4 காரணிகளை மட்டும் பார்த்தா போதுமா? இப்போ ஜாதக ஹையர் ஸ்டடீஸில் ஒரு துறையை எடுத்து படிக்கிறாருன்னா அந்த துறை சம்பந்தமான கிரகத்தை பார்க்க வேணாமா, அந்த துறை சம்பந்தமான பாவத்தை பார்க்க வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்கலாம். நிச்சயமா பார்க்கணும் சார், நான் மறுக்கல. இப்போ ஜாதகர் வந்து ஹையர் ஸ்டடீஸில் இன்ஜினியரிங்கில் மெக்கானிக்கல் துறையை எடுத்து படிக்கிறாருன்னா மெக்கானிக்கல் துறையை குறிக்கக்கூடிய சனி பகவானை பார்த்தே ஆகணும். அப்புறம் மெக்கானிக்கல் துறையை குறிக்கக்கூடிய 4ஆம் பாவ அதிபதியை பார்த்தே ஆகணும். பட் இவங்க 2 பேரும் எப்போ பிக்சரில் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாதகர் கவுன்சிலிங் போய் மெக்கானிக்கல் துறையை சூஸ் பண்ணி காலேஜ் போகிற பார்த்தீங்களா, அந்த டைம்ல தான் இவங்க 2 பேரும் பிக்சர்லேயே வருவாங்க, 4ஆம் பாவ அதிபதியும் சனி பகவானும். ஓகேவா? ஸோ அதனால நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கவுன்சிலிங் போகிற வரைக்கும் உயர்கல்வி அப்படிங்கிற விஷயத்தில் 9ஆம் பாவ அதிபதியும் புதனும் தான் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால தான் 9ஆம் பாவத்துக்கு ஜாஸ்தி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க சொல்கிறேன். ஒரு ஜாதகத்தில் சார் 9ஆம் பாவ அதிபதி ஜாதகருக்கு ஃபேவரா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், பாசிட்டிவா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், ஜாதகர் எந்த துறையை எடுத்து படிச்சா சீக்கிரமா ஒரு நல்ல நிலையை, உயர்ந்த நிலையை அடைவாரோ அந்த துறையை கரெக்டா சூஸ் பண்ணி படிப்பாரு. ஏன்னா உயர்கல்விங்கிறது 9ஆம் பாவம், அந்த பாவம் பாசிட்டிவா இருந்தா உயர்கல்வி மூலமா ஜாதகர் கிடுகிடுன்னு வளர்றது. அது மட்டும் இல்லை, 9ஆம் பாவம் தான் அதிர்ஷ்டத்தையும் குறிக்கும். உயர்கல்வியை குறிக்கிற 9ஆம் பாவத்தில் தான் அதிர்ஷ்டம் என்ற காரகம் உள்ளது. லக்குங்கிறது 9ஆம் பாவம், இறையர்களும் 9ஆம் பாவத்தில் தான் இருக்கு. அப்ப ஜாதகருக்கு எந்த துறை அதிர்ஷ்ட துறையோ அதை கரெக்டா சூஸ் பண்ணுவார். ஜாதகரே சூஸ் பண்ணிடுவாரு. இல்ல ஜாதகரை சுத்தி இருக்கிறவங்க ஜாதகர்கிட்ட இந்த துறையை எடுத்து படி, இந்த துறையை எடுத்து படிங்க, நீங்க நல்ல நிலைக்கு வருவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஜாதகர் அந்த துறையை எடுத்து படிப்பாரு, நல்ல நிலைக்கு சீக்கிரமா வந்துடுவார். அதுதான் முக்கியம். இதுவே ஒரு ஜாதகத்துல
9ஆம் பாவம் கெட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஜாதகர் பாதகமான துறையை சூஸ் பண்றாரோ இல்லையா, கேர்ஃபுல்லா கவனிங்க சார். ஒரு ஜாதகத்துல 9ஆம் பாவம் கெட்டிருக்கு அப்படின்னா ஜாதகர் பாதகமான துறையை சூஸ் பண்றாரோ இல்லையோ, நிச்சயமா சாதகமான துறையை சூஸ் பண்ணவே முடியாது. 9ஆம் பாவ அதிபதி விட மாட்டாரு. ஒரு ஜாதகத்துல 9ஆம் பாவ அதிபதி கெட்டுட்டாரு அப்படின்னா ஜாதகர் எந்த துறையை படிச்சா சீக்கிரமா முன்னுக்கு வர முடியுமா அந்த துறையை எடுக்க வர மாட்டார். ஏன்னா 9ஆம் பாவம் கெட்டுருச்சுன்னா அதிர்ஷ்டம் இல்லை. அப்ப அதிர்ஷ்ட துறையை சூஸ் பண்ண முடியாது. வேறொரு துறையை சூஸ் பண்ணி படிப்பாரு, ஸ்லோவா வளர்ற மாதிரி இருக்கும். இதுதான் சார் கான்செப்ட். அதனால தான் சொல்றேன் 9ஆம் பாவம் முக்கியம். உயர்கல்விக்கு 9ஆம் பாவம் தான் முக்கியம் சொல்றேன். ஓகேவா? ஸோ இந்த ஜாதகம் அதுக்கு பெர்ஃபெக்டான எக்ஸாம்பிள். ஸோ எல்எம் அவர்கள் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா 9ஆம் பாவத்துக்கு செவ்வாய் அதிபதியாக வந்திருப்பாரு. ஸோ அவர் நின்ற ஸ்டார்ஸ் போலியே பார்த்தீங்கன்னா 5, 9, 11 கனெக்ட் ஆயிருப்பாரு. இல்லை 5, 9 ஆகாத பாவங்கள், பொருளாதாரத்துக்கு மோசமான பாவங்கள். அதனால இங்க 9ஆம் பாவம் கெட்டுருச்சுன்னே சொல்லலாம். ஸோ இதனால தான் ஐயா அவர்கள் பார்த்தீங்கன்னா எல்எம் ஐயா அவர்கள் பார்த்தீங்கன்னா எந்த துறை சாதகமான துறையோ எந்த துறை அதிர்ஷ்ட துறையோ அதை சூஸ் பண்ணல. அதை நீங்கள் கண்டென்ட்ல பார்ப்பீங்க, அடுத்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கும்போது பார்ப்பீங்க. அந்த துறையை சூஸ் பண்ணாமல் இன்னொரு துறையை சூஸ் பண்ணி படிச்சிருக்காரு. ஸோ அதனால இப்போ ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு. இனிஷியல் டைமில் இப்போ ஜாப்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு. மற்றபடி ஹையர் ஸ்டடீஸில் நல்லா படிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 83 85% ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அதாவது எல்எம் அவர்களோட தந்தை சொன்னாங்க 83 85% ஸ்கோர் பண்ணியிருக்காரு. நல்ல ஸ்கோர் தான், நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக படித்து வெளியே வந்துட்டார். அதுலலாம் பிரச்சனை கிடையாது. ஆனால் சூஸ் பண்ணது சரியான துறை இல்லை, கொஞ்சம் வேறொரு துறையை சூஸ் பண்ணிட்டார், அவ்வளோதான். மற்றபடி ஹையர் ஸ்டடீஸில் பிரச்சனையே இல்லை சார். அது மட்டும் இல்லாமல் ஜாதகர் மிகச்சிறந்த அறிவாளின்னு சொல்லலாம். என்னை பர்சனலாக கேட்டிங்கன்னா ஜாதகரை அறிவாளின்னு தான் நான் சொல்லுவேன். அதாவது ஹைலி டேலண்டட் பர்சன் சொல்லலாம். 30 பேர் இருக்கிற இடத்துல ஜாதகர் இருக்காருன்னா ஜாதகர் தனியாக தெரிவார். ஏன்னா ஜாதகத்தில் பார்த்துருப்பீங்க, போன டைம் கரெக்ஷன் பார்ட்லேயே பார்த்துருப்பீங்க, புதன் பார்த்தீங்கன்னா 3957 கனெக்ட் ஆகிருக்கும். புதன் ஒரு ஜாதகத்தில் 3ஆம் பாவத்தை கனெக்ட் ஆகிட்டாலே ஜாதகர் அறிவாளி தான். ஸோ அறிவுக்கெல்லாம் பஞ்சமே இல்லை. ஆனால் சரியான துறையை சூஸ் பண்ணியிருந்தா நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிருக்கும். அதன் மூலமா சீக்கிரம் முன்னுக்கு வந்திருப்பார். ஸோ அதுதான் இங்கே பிரச்சனையாக போயிடுச்சு. ஸோ நீங்கள் அடுத்தடுத்து விளக்கங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய விஷயம் புரிய வரும். ஆக்சுவலாக சார் இந்த ஜாதகத்தில் உயர்கல்வியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா ஒரு 1/4 மணி நேரம் போதும், ரொம்பலாம் டைம் தேவையில்லை. ஆனால் இந்த வீடியோட லென்த்தை பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி. ஸோ 1 hour கிட்டே இருந்திருக்கும். ஸோ என்ன எக்ஸாக்டாக தெரில, ஏன்னா இந்த ஃபுட்டேஜ் எவ்வளோ வருதுன்னு தெரில. ஸோ 1 hour கண்டிப்பாக வரும்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ நேரம் ஏன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த ஜாதகத்தில், அதாவது இந்த பதிவில் இந்த ஜாதக சம்மந்தமாக மட்டும் விளக்கங்கள் கொடுக்கல, உயர்கல்வி சம்மந்தமாக பொதுவாக நிறைய கருத்துக்களை ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அது என்ன அப்படிங்கிறத ஒரு பார்வை பார்க்கலாம். அப்போ தான் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். இவ்வளோ லென்த் இருக்குன்னா ஒரு காரணம் இருக்கும்ல. ஸோ அதை இப்போ என்னன்னு சொல்கிறேன். அதாவது இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்க. இந்த காணொலியில் மிஸ்டர் எல்எம் அவர்களின் ஜாதகத்தில் உயர்கல்வியின் நிலை மட்டுமல்லாமல் ஜோதிடத்தில் உயர்கல்வி சம்பந்தமான பொதுவான கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ், அதாவது இந்த பதிவை ஜோதிடத்தில் உயர்கல்வி அப்படிங்கிற சப்ஜெக்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மினி கைடுனே எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து எக்ஸாகரேட் பண்ணலாம் சொல்ல சார், இந்த பதிவை பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கே அந்த ஃபீல் வரும். ஸோ இதில் என்னென்ன ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதையும் ஒரு பாவத்தை வைத்து மட்டும் முடிவு செய்யக்கூடாது, அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன். அதாவது ஒரு ஜாதகத்தை பார்க்குறோம், ஒரு பாவம் கெட்டிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உடனே அந்த பாவம் சம்மந்தமாக எல்லாமே நெகட்டிவ் நடக்கும் அப்படின்னு எடுத்துக்கூடாது. அந்த பாவத்தை தூக்கி நிறுத்துற மாதிரி ஜாதகத்தில் வேறு காரணிகள் இருக்கா அப்படின்னு ஒரு பார்வை பார்க்கணும். ஸோ அது சம்மந்தமாக டீடைல் எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தில் சந்திரனோட தொடர்பை எப்படி தீர்மானிக்கிறது. அதாவது சார் உருவத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரன் நிலையற்ற கிரகம், அதே போல தான் நம்ம சாரஜோதிட முறையில் சந்திரனோட தொடர்பு என்பது நிலையற்ற தொடர்பாக இருக்கும். ஸோ தசாபுதியில் மாற 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 சந்திரனோட தொடர்புகளும் மாறிக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது ஜாதகத்தில் சந்திரன் இந்த பாவங்களை தான் அதிகமாக செயல்படுத்துவார். பொதுவாக இதுதான் சந்திரனோட தொடர்புன்னு சொல்லலாம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமானா கண்டிப்பாக முடியும். ஸோ இது சம்பந்தமாக சில பதிவுகளை ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் இந்த பதிவில் டீட்டெயிலாக கவர் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் இந்த வீடியோ லென்த்தாக போனதுக்கு காரணம். அப்புறம் 9ஆம் பாவம் கெட்ட உயர்கல்வியில் என்ன நடக்கும். அதாவது இந்த ஜாதகத்தில் 9ஆம் பாவம் 5, 9 கனெக்ட் ஆயிருக்கு, அதனால கெட்டிருக்குன்னு சொல்கிறோம். 5, 9 மட்டும் இல்லாமல் 8, 12 கனெக்ட் ஆனால் ஜாதகருக்கு உயர்கல்வியில் என்ன மாதிரியான விளைவுகள் இருக்கும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக கவர் பண்ணியிருக்கேன். பாயிண்ட் பை பாயிண்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அடுத்து ஜாதகருக்கு பொதுவாக எந்தெந்த துறை மேலே ஈர்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத லைட்டாக டச் பண்ணியிருக்கேன். ஸோ இவ்வளோ விஷயங்களை, இவ்வளோ ஜென்ரலான விஷயங்களை கவர் பண்ணதுனால தான் இந்த வீடியோட லென்த்து தாறுமாறாக போச்சு.
பட் கண்டிப்பாக பொறுமையாக உட்காந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை கற்றுக்க முடியும் அப்படிங்கிறத இந்த இடத்துல ஆணித்தரமாக பதிவு பண்ண விரும்புகிறேன். ஓகேவா? ஓகே சார், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாம் அவர்களின் ஜாதகத்தை தான் நம்ம அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஜாதகரை பற்றின விவரங்கள் இங்கே சாஃப்ட்வேரில் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பதிவில் பகுதி 2ல் உயர்கல்வியை தான் நம்ம டீடைல் அனலைஸ் பண்ண போகிறோம். அதுக்கு கஸ்பல் லிங்க்ஸ் பேஜுக்கு போயிடலாம். ஸோ உயர்கல்வி அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் நம்ம 9ஆம் பாவத்தை பார்க்கலாம். ஸோ ஜாதகத்தில் 9ஆம் பாவத்தை பாருங்க. 9ஆம் பாவத்துக்கு செவ்வாய் சப்ளடா வந்திருக்காரு. அவர் நின்ற ஸ்டார் சுக்கிரன் 5-11 காமிக்கிறாரு. அப்புறம் செவ்வாய் நின்ற சப் பார்த்தீங்கன்னா ஓன் சப்பா இருக்கு. அப்ப சப்ல பார்த்தீங்கன்னா 9ஆம் பாவம் தான் இருக்கும். அப்ப செவ்வாய் தான் நின்ற ஸ்டார் சப் வழியா 5-9-11 கனெக்ட் ஆகுறாரு. இது எப்படிப்பட்ட அமைப்பு சார்? இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஆய்வு பண்ற விஷயம் அகமா புறமான்னு பார்க்கணும். உயர்கல்விங்கிறது அகமா புறமா சார்? புறம். அதாவது சார், கல்விங்கிறது பொதுவா அகம் சார்ந்த காரகம், நான் மறுக்கல. ஆனா உயர்கல்வின்னு வந்துட்டா புறம் சார்ந்த காரகமா சொல்லணும். ஏன் சார்? உயர்கல்வி நம்ம எதுக்கு படிக்கிறோம்? அந்த கல்வியை வச்சு ஃபியூச்சர்ல வேலைக்கு போறதுக்கு, அதே போல அந்த கல்வியை வச்சு ஃபியூச்சர்ல பிசினஸ் பண்றதுக்கு. ஸோ வேலை பிசினஸ் அப்படின்னு வரதுனால உயர்கல்விங்கிறது புறம் சார்ந்த காரகம் தான். அதாவது வேலைக்கு பேஸா இருக்கிறது உயர்கல்வி, பிசினஸ்க்கும் பேஸா இருக்கிறது உயர்கல்வி. ஸோ அதனால உயர்கல்வி அப்படிங்கிறத புறம் சார்ந்த காரகமா தான் பார்க்கணும். சில இடங்கள்ல உயர்கல்வி எப்படி சார் சொல்றோம்? தொழிற்கல்வி. ஸோ அதனால புறம் சார்ந்த காரகம் தான் சார். உயர்கல்விங்கிறது புறம் சார்ந்த காரகமா இருக்கிறதுனால இந்த உயர்கல்விக்கு 8-12 மட்டும் மோசமான பாவங்கள் கிடையாது சார், 5-9 மோசமான பாவங்கள் தான். அதாவது 8-12ங்கிறது எல்லாத்துக்கும் மோசம். ஒரு ஜாதகருக்கு வேண்டாத காரகத்துவங்களை அதிகமா வச்சிருக்கிறது தான் இந்த 8-12. அதனாலதான் 8-12 எல்லா விஷயங்களுக்கும் மோசம் சொல்றோம். அப்ப உயர்கல்விக்கு மோசம். அப்புறம் 5-9 பாத்தீங்கன்னா புறத்தின் தலைமையான 2ஆம் பாவத்தை கெடுக்கக்கூடிய பாவங்கள். அப்ப ஒரு ஜாதகத்துல உயர்கல்வியை குறிக்கிற 9ஆம் பாவம் எக்காரணத்தை கொண்டும் 8-12 கனெக்ட் ஆகக்கூடாது, 5-9 கனெக்ட் ஆகக்கூடாது. எங்க என்ன சார் நிலைமை? 9ஆம் பாவத்துக்கு சப்ளடா வந்திருக்க செவ்வாய் தன் நின்ற ஸ்டார் சப் வழியா 5-9-11 கனெக்ட் ஆயிருக்காரு. இதுல 11ஆம் பாவம் புறத்துக்கு மத்தியமமான பாவம், அதனால பரவாயில்லன்னு எடுத்துக்கலாம். ஆனா 5-9 புறம் சார்ந்த விஷயங்களுக்கு மோசமான பாவங்கள். அப்ப உயர்கல்விக்கு மோசமான பாவங்கள். அப்ப 9ஆம் பாவம் 5-9 கனெக்ட் ஆயிருக்கிறது மோசமான விளைவு. அதாவது சார், இங்க 5-9-11 9 வராம வெறும் 5-11 இருந்துச்சுன்னா 5ஆம் பாவத்தை 11ஆம் பாவம் இழுத்து பிடிக்கும், 5ஆம் பாவத்தை 11ஆம் பாவம் கண்ட்ரோல் பண்ணணும்னு எடுத்துக்கலாம். ஏன்னா 5-11 சமசப்தம பாவங்கள். சமசப்தம பாவங்கள் ஒன்றை ஒன்று கட்டுப்படுத்தும், குறிப்பா புறம் சார்ந்த விஷயங்களுக்கு. ஆனா இங்க கூட 9 இருக்கு. அதனால இங்க 5-9 வீரியமா செயல்படும். 5-9 தடுக்கிறதுக்கு இங்க எந்த பாவமும் கிடையாது. 5-9 வீரியமா செயல்படுறதுனால 9ஆம் பாவம் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த ஜாதகருக்கு செவ்வாய் பகவான் உயர்கல்வி அப்படிங்கிற விஷயத்துல கெட்ட பலன்களை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காரு. சரி, ஓகே. இங்க செவ்வாய் ஜாதகருக்கு உயர்கல்வி அப்படிங்கிற விஷயத்துல கெட்ட பலன்களை கொடுப்பாரா? அதாவது செவ்வாய் இங்க தன் போக்குல இயங்க முடியுமா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம அடுத்து லக்ன பாவத்தை பார்க்கணும். ஏன் சார்? லக்ன பாவம் தான் அல்டிமேட் அத்தாரிட்டி. அதாவது ஒரு ஜாதகத்தோட தலைமை பீடம் தான் லக்ன பாவம். அந்த பாவத்தை மீறி எந்த பாவமும் செயல்பட முடியாது. ஏன் சார்? ஒரு குழந்தை பிறந்த நேரப்படி ஃபர்ஸ்ட் லக்ன புள்ளி தான் தீர்மானமாகும். லக்ன புள்ளி விழுகிற இடத்தை பேஸ் பண்ணி தான் மற்ற 11 பாவ ஆரம்ப முனைகள் தீர்மானமாகும். அதனால மற்ற 11 பாவங்களுக்கு சோர்ஸா இருக்கிறதே லக்ன பாவம் தான். அதனாலதான் லக்ன பாவத்தை மீறி மற்ற எந்த பாவங்களும் செயல்பட முடியாதுன்னு சொல்றேன். ஓகேவா? அதனால 9ஆம் பாவம் தன் போக்குல இயங்கணும்னா லக்னம் சப்போர்ட் பண்ணும். லக்னம் சப்போர்ட் பண்ணலனா கூட பரவாயில்ல, அப்போஸ் பண்ணக்கூடாது. அதனா சார் லக்னம் சப்போர்ட் பண்றது, லக்னம் அப்போஸ் பண்றது, இங்க நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். சொல்றேன் சார். அதாவது 9ஆம் பாவம் தொடர்பு கொண்ட பாவங்களுக்கு லக்ன பாவம் சாதகமான பாவங்களை தொடர்பு கொண்டிருந்தா அங்க லக்ன பாவம் 9ஆம் பாவத்துக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னு அர்த்தம்.
லக்ன பாவம் 9ஆம் பாவத்தை தன் போக்கில் இயங்க விடும். இதுவே 9ஆம் பாவம் தொடர்பு கொண்ட பாவங்களுக்கு லக்ன பாவம் பாதகமான பாவங்களை, அதாவது எதிரான பாவங்களை தொடர்பு கொண்டிருந்தா லக்ன பாவம் அங்க 9ஆம் பாவத்துக்கு அப்போஸ் பண்ணும். லக்ன பாவம் 9ஆம் பாவத்தை தன் போக்கில் இயங்க விடாது. இதுதான் சார் நீங்க புரிஞ்சுக்கணும். இதுவே 9ஆம் பாவம் தொடர்பு கொண்ட பாவங்களுக்கு லக்ன பாவம் மத்தியமமான பாவங்களை தொடர்பு கொண்டிருந்தா அங்கேயும் 9ஆம் பாவம் தன் போக்கில் இயங்கும், பிரச்சனை கிடையாது. இப்போ இந்த ஜாதகத்தை பாசிட்டிவ் ஆங்கிள் அப்ரோச் பண்ணலாம். இங்க 9ஆம் பாவ கனெக்ஷன் என்ன சார்? 5, 9, 11. இதுல 5, 9 தான் மோசமான பாவங்கள். இந்த 5, 9ஆல தான் 9ஆம் பாவம் பாதிக்கப்பட்டிருக்கு. குறிப்பா 9ஆம் பாவத்துல இருக்க உயர்கல்விங்கிற விஷயம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தோம். அப்ப இந்த ஜாதகருக்கு 5, 9 பாவங்களால, அதாவது 9ஆம் பாவத்துல இருக்க 5, 9 பாவங்களால உயர்கல்வியில பெரிய பிரச்சனை எதுவும் வரக்கூடாது அப்படின்னா இந்த 5, 9ஆம் பாவங்களை கெடுக்கக்கூடிய இந்த 5, 9ஆம் பாவங்களுக்கு எதிரான 4ஆம் பாவத்தை லக்னம் கனெக்ட் ஆகணும். ஏன் சார்? 4ஆம் பாவம் 5க்கு 12வது பாவம், அதே போல 4ஆம் பாவம் 9க்கு 8வது பாவம். 4ஆம் பாவம் ஒரு பாவம் போதும் 5, 9 அடிச்சு வச்சு காலி பண்றதுக்கு. அதாவது 5, 9ஆம் பாவங்களை அட்ரஸ் இல்லாம பண்ணி விட்டுரும் 4ஆம் பாவம். இப்படிப்பட்ட 4ஆம் பாவத்தை இதே ஜாதகத்துல லக்ன பாவம் கனெக்ட் ஆனா லக்ன பாவம் 9ஆம் பாவத்துக்கு எதிரான அமைப்புல இருக்குன்னு அர்த்தம். லக்ன பாவம் 9ஆம் பாவத்தை இழுத்து பிடிக்கும். லக்ன பாவம் 9ஆம் பாவத்தை தன் போக்குல இயங்க விடாது. சரி, ஓகே. எங்க என்ன சார் நிலைமை? லக்ன பாவத்தை பாருங்க. லக்ன பாவத்துக்கு சந்திரன் சப்ளடா வந்திருக்காரு. சந்திரன் என்பவர் வளர்ந்து தேயக்கூடிய ஒரு கிரகம். அதாவது நம்ம வாழ்ற பூமியிலேருந்து பார்க்கும்போது சந்திரன் வளர்ந்து தேயக்கூடிய ஒரு கிரகமா இருக்கு. உருவத்துல நிலையற்ற கிரகமா இருக்கு. சந்திரன் எப்படி உருவத்துல நிலையற்ற கிரகமா இருக்கோ அதே போலதான் நம்ம சாரஜோதிட முறையில சந்திரனோட தொடர்பும் நிலையற்றதா இருக்கும். ஒரு ஜாதகத்துல நடப்பு தசாநாதன் யாரோ அவரோட ஸ்டார்ல சந்திரன் இருப்பாரு, நடப்பு புத்திநாதன் யாரோ அவரோட சப்ல சந்திரன் இருப்பாரு. ஸோ இதனாலதான் சந்திரன் என்ற நட்சத்திர உபநட்சத்திரம் மாறிக்கிட்டே இருக்கும். நட்சத்திர உபநட்சத்திரம் மாறிக்கிட்டே இருக்கிறதுனால சந்திரனோட தொடர்பும் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்படி இருக்கும்போது சந்திரன் ஒரு ஜாதகத்துல ஒரு பாவத்துக்கு அதிபதியாக வர்றாருன்னு வச்சுக்கோங்களேன். இங்க சந்திரன் லக்னத்துக்கு அதிபதி. இங்க லக்னத்தோட தொடர்பை எப்படி சார் எடுத்துக்கிறது? சந்திரன் கையில் வைத்துள்ள பாவங்களையே லக்னத்தோட தொடர்பா எடுத்துக்கலாம், தப்பே இல்லை. இதுக்கு நான் 2 காரணம் சொல்லுவேன். ஒரு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மற்ற கிரகங்களை போல இல்லாம சந்திரன் கோச்சாரத்துல ஒவ்வொரு 9 நாளைக்கு ஒரு தடவை தன்னோட சொந்த ஸ்டார்ல டிராவல் ஆயிடுவாரு. ஸோ மற்ற கிரகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் 3 months கிட்ட டைம் எடுத்துக்கும். பட் சந்திரன் பார்த்தீங்கன்னா 9 நாளைக்கு ஒரு தடவை தன்னோட சொந்த ஸ்டார்ல டிராவல் ஆயிடுவாரு. அதனால கோச்சாரத்தில் அடிக்கடி தான் கையில் வைத்துள்ள பாவங்களை எப்படியாவது இயக்கிடுவாரு. இது ஒரு காரணம். அப்புறம் இன்னொன்னு, சந்திரன் என்ற ஸ்டார் சப்ல வரக்கூடிய பாவங்கள் சந்திரன் கையில் வைத்துள்ள பாவங்களை வரவேற்கிற மாதிரி இருந்துச்சுன்னா சந்திரன் கையில் வைத்துள்ள பாவங்கள் எப்படியாவது தொடர்புக்கு போயிடும். இது 2வது காரணம். அதனாலதான் நான் பொதுவா என்ன சொல்வேன் அப்படின்னா, சந்திரன் கையில் வைத்துள்ள பாவங்களை நம்ம தொடர்பா எடுத்துக்கலாம், தப்பே கிடையாது. ஒரு குறிப்பிட்ட டைம்ல சந்திரனோட தொடர்பை பார்க்கணும் அப்படின்னா சந்திரன் என்ற ஸ்டார் சப்ப டீடைலா பார்த்து நம்ம தொடர்பு எடுக்கலாம். பட் பொதுவா சொல்லணும், ஒரு ஜாதகத்துல சந்திரனோட தொடர்பை பொதுவா சொல்லணும் அப்படின்னா சந்திரன் கையில் வைத்துள்ள பாவங்களை எடுத்துக்கலாம், தப்பே இல்லை. நிறைய ஜாதகங்களை இதை உணர்ந்திருக்கேன் சார். ஆக்சுவலா இப்ப இந்த ஜாதகத்துல நான் ப்ரூவ் பண்ணியே காமிக்கிறேன். ஏன் இங்க சந்திரன் கையில் வைத்துள்ள பாவங்கள், அதாவது 1, 3 சந்திரனோட தொடர்பை எடுத்துக்கலாம்னு சொல்றேங்கிறதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்குறேன். இதுல உங்களுக்கு கான்பிடன்ட் வந்துடும். அதாவது சார், இந்த ஜாதகர் உயர்கல்வியில என்ட்ரான பீரியட் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 2019 ஆகஸ்ட் வாக்கில் தான் ஹையர் ஸ்டடீஸ்ல என்ட்ரா இருக்காரு. அப்போ ஜாதகருக்கு சந்திர தசை நடப்புல இருந்திருக்கு. இந்த சந்திர தசையில சந்திரனோட தொடர்புகள் எப்படி அமையும் அப்படிங்கிறத டீடைலா பார்க்கலாம். அதாவது ரைட் ஃப்ரம் சந்திர புத்தியிலேருந்து சூரிய புத்தி வரைக்கும், சந்திர தசையில முதல் புத்தி சந்திர புத்தி தான், கடைசி புத்தி சூரிய புத்தி. இந்த 9 புத்திகள்லையும் சந்திரனோட தொடர்புகள் எப்படி அமையும் அப்படிங்கிறத டீடைலா பார்க்கலாம். இப்போ ஸ்கிரீனை பாருங்க. எல்லாம் அவர்களின் ஜாதகத்தில் சந்திரனின் நிலைன்னு கொடுத்துருக்கேன். ரைட் சைடில் பாருங்க, தசா புத்தியை மென்ஷன் பண்ணியிருக்கேன், அதுவும் டைம் பீரியடோட. அதாவது சந்திர தசையில சந்திர புத்தி பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகருக்கு 2013 நவம்பர்ல ஆரம்பிச்சு செப்டம்பர் 2014 வரைக்கும் இருக்கு. ஓகேவா?
சந்திர தசை சந்திர புத்தி நடக்கும்போது சந்திரனோட நிலை எப்படி சார் இருக்கும்? சந்திரன் ஓன் ஸ்டார்ல இருப்பாரு, ஓன் சப்ல இருப்பாரு. ஸோ அதான் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ சந்திரன் பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகத்தில் 1க்கும் 3க்கும் சப்லடு. அப்போ ஸ்டார்லேயும் 1 3 வரும், சப்லேயும் 1 3 வரும், சோர்ஸ்லேயும் 1 3 இருக்கு. அப்போ ரிசல்ட் என்ன சார்? 1 3. ஸோ அதான் இங்கே தொடர்பில் கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து சந்திர தசையில் செவ்வாய் புத்தி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2014 ஏப்ரல் 2005 வரைக்கும் இருக்கு. இந்த பீரியட்ல சந்திரனோட தொடர்பு என்ன சார்? சந்திரன் என்ற ஸ்டார்ல சந்திரன் அப்படியே இருப்பாரு, ஏன்னா தசை மாறல, அதனால ஸ்டார்ல சந்திரன் அப்படியே இருப்பாரு. சப்ல மட்டும் சந்திரன் போய் செவ்வாய் வரும், ஏன்னா புத்தியில சந்திரன் போய் செவ்வாய் வந்திருக்கு, அதனால சப்ல சந்திரன் போய் செவ்வாய் வரும். செவ்வாய் பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகத்தில் 9க்கு சப்லடு. அப்ப ஸ்டார்ல 1 3 இருக்கு, சப்ல பார்த்தீங்கன்னா 9 இருக்கு. அப்ப ரிசல்ட் என்ன சார்? 1 3 9. அதான் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து இதே போல சந்திர தசையில் இருக்கக்கூடிய மீதி 7 கிரகங்களோட புத்தி காலங்கள்ல சந்திரனோட தொடர்பு எப்படி அமையும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி கொடுத்துட்டேன் பாருங்க. ஏன்னா இதெல்லாம் பேசிக்ஸ், ரொம்ப டீட்டெயிலாக போக விரும்பல. ஸோ சந்திர தசையில் இருக்கக்கூடிய 9 கிரகங்களோட புத்தி காலங்கள்ல சந்திரனோட தொடர்பு எப்படி அமையும் அப்படிங்கிறத இங்க ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன் சார். இது அப்படியே ஒரு பார்வை பாருங்க. சந்திர தசையில 6 கிரகங்களோட புத்தி காலங்கள்ல சந்திரன் கையில் வைத்துள்ள பாவங்கள் அப்படியே ரிசல்ட்ல வந்திருக்கு. ஸோ இதுதான் சார் நான் சொன்னேன், சந்திரன் கையில் வைத்துள்ள பாவங்களை அப்படியே ரிசல்ட்டா எடுத்துக்கலாம். ஏன்னா 9 கிரகங்களோட புத்தி காலங்கள்ல 6 கிரகங்களோட புத்தி காலங்கள் மெஜாரிட்டின்னு எடுத்துக்கலாமா? அப்ப சந்திர தசையில மெஜாரிட்டி 1 3 கனெக்ஷன் வந்திருக்கு. ஸோ அதனாலதான் சந்திரன் கையில் வைத்துள்ள பாவங்களே ரிசல்ட்டா எடுத்துக்கலாம், தப்பே இல்லை. இப்ப அன்பர்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், அருண் இங்க சந்திர தசையை ரெஃபரன்ஸா எடுத்திருக்கீங்க, சந்திர தசையில சந்திரன் என்ற ஸ்டார் சந்திரனா வரும், அதனால இங்க மேக்சிமம் 1 3 கனெக்ஷன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்படி கிடையாது சார். இதே ஜாதகத்துல இப்ப செவ்வாய் திசையை பார்க்கலாம். இப்ப ஸ்கிரீனை பாருங்க. செவ்வாய் திசையில இருக்கக்கூடிய 9 கிரகங்களின் புத்தி காலங்கள்ல சந்திரனோட தொடர்பை கொடுத்திருக்கேன். இங்கேயும் பாருங்க, கிட்டத்தட்ட 6 கிரகங்களோட புத்தி காலங்கள்ல சந்திரன் கையில் வைத்துள்ள பாவங்கள் அப்படியே ரிசல்ட்ல வந்திருக்கு. அதாவது சந்திரன் கையில் வைத்துள்ள லக்ன பாவமும் 3ஆம் பாவமும் அப்படியே ரிசல்ட்ல வந்திருக்கு பாருங்க, 6 கிரகங்களோட புத்தி காலங்கள்ல. அதுக்காக இந்த மாதிரி தான் எல்லா ஜாதகத்திலையும் வரும்னு சொல்ல சார். பட் நிறைய ஜாதகங்கள்ல இந்த மாதிரி அமைப்பை நம்ம தாராளமா பார்க்க முடியும். நான் நிறைய பார்த்திருக்கேன் சார். ஓகேவா? அதுவும் இந்த ஜாதகத்துல பெர்ஃபெக்ட்டா பொருந்தி வருது பாருங்க. அதாவது இந்த ஜாதகத்துல ஒரு தசையை எடுக்கிறோம், அந்த தசையில பெரும்பாலான புத்திகள் பார்த்தீங்கன்னா சந்திரன் கையில் வைத்துள்ள பாவங்கள் அப்படியே சந்திரனோட தொடர்புல வருது. ஓகேவா? இப்ப ஸ்கிரீனை பாருங்க சார். எல்லம் அவர்களின் ஜாதகத்தில் சந்திரனின் நிலையின் டைட்டிலா கொடுத்திருக்கேன். ஸோ இதுல தசையை மட்டும் மென்ஷன் பண்ணிருக்கேன். ஸோ முன்னாடி தசா புத்தி ரெண்டையுமே கொடுத்திருந்தேன், இப்ப தசையை மட்டும் மென்ஷன் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் சந்திர தசையை பாருங்க. ஜாதகருக்கு 2013 நவம்பர்ல இருந்து 2023 நவம்பர் வரைக்கும் இருந்திருக்கு. ஸோ இந்த சந்திர தசை நடக்கும்போது சந்திரன் ஓன் ஸ்டார்ல தான் இருப்பாரு. ஆனா சப் பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும், புத்தி மாறும்போது சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். ஸோ இங்க காமனா தசையை மட்டும் வச்சு சொல்லணும் அப்படின்னா சந்திரன் என்ற ஸ்டாரை மட்டும் வச்சு சொல்ல முடியும். சந்திரன் என்ற ஸ்டார் பாத்தீங்கன்னா சந்திரன் அப்படியே 1 3ஆம் பாவங்கள் வரும். அப்ப ரிசல்ட் பாத்தீங்கன்னா 1 3 எடுத்துக்கலாம். அதான் மேக்சிமம் 1 3 கொடுத்திருக்கேன். ஸோ இதான் நம்ம புத்திகளை வச்சு டீடெயிலா பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ சந்திர தசை நடக்கும்போது சந்திரனோட தொடர்பு மேக்சிமம் 1 3. ஸோ அதுதான் இங்க நான் கொடுத்திருக்கேன். ஓகேவா? அடுத்து செவ்வாய் தசை நடக்கும்போது சந்திரன் என்ற ஸ்டார் செவ்வாயா இருக்கும், பட் புத்தி பார்த்தீங்கன்னா மாறிட்டே இருக்கும். அதனால நின்ற உபநட்சத்திரத்தில் நான் அன்ஸ்டேபிள்னு கொடுத்துருக்கேன். சந்திரன் என்ற ஸ்டாரை மட்டும் கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போ சந்திரன் என்ற ஸ்டாரில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் 9ஆம் பாவத்தை காமிக்கிறாரு. அந்த 9ஆம் பாவம் அப்படியே ரிசல்ட்டுக்கு போவோம். அப்புறம் மூல பாவங்கள் இருக்கக்கூடிய 1 3 டெவலப் ஆகும். ஏன்னா ரிசல்ட்ல 9 வரும்போது 9 அகம் சார்ந்த பாவம், அந்த அகம் சார்ந்த பாவம் ரிசல்ட்ல வந்துருச்சுனாலே மூல பாவங்கள்ல இருக்கக்கூடிய அகம் சார்ந்த பாவங்களை வரவே இருக்கும். அப்படி பார்க்கும்போது ரிசல்ட் பாத்தீங்கன்னா 1 3 9. அப்ப இந்த ஜாதகருக்கு செவ்வாய் தசை நடக்குது அப்படின்னா காமனா சந்திரனோட தொடர்பா 1 3 9ன்னு சொல்லலாம். அதனாலதான் மேக்சிமம் 1 3 9ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இதே நம்ம புத்திகளை வச்சு டீடெயிலா பார்க்கும்போது நம்ம பார்த்துருக்கலாம் ஆக்சுவலா. ஓகேவா? ஸோ இதுதான் சார் சந்திர தசையிலையும் செவ்வாய் தசையிலையும் சந்திரனோட தொடர்பு. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். இப்போ அகைன் சாஃப்ட்வேர்ல கஸ்பல் லிங்க்ஸ்ங்கிற பேஜுக்கு வந்துடலாம். இங்க லக்ன சப்ளட பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். லக்ன சப்ளடோட தொடர்பு என்ன சார்? அதாவது லக்ன சப்ளட சந்திரனோட தொடர்பு என்ன சார்? அதாவது ஜாதகர் உயர்கல்வியை சந்திர திசையில தான் படிச்சிருக்காரு.
சந்திர திசையில பொதுவா சந்திரனோட தொடர்பா 1 3 எடுத்துக்கலாம். அப்ப லக்னத்தோட தொடர்பு சந்திரனோட தொடர்பு 1 3. இப்ப சொல்லுங்க சார், இந்த ஜாதகத்துல 9ஆம் பாவத்துக்கு லக்ன பாவம் சப்போர்ட் பண்ணுதா இல்ல அப்போஸ் பண்ணுதா இல்ல 9ஆம் பாவத்தை கண்டுக்காம விடுதா? 9ஆம் பாவ தொடர்பு 5 9 11. நம்ம என்ன நினைச்சோம், 9ஆம் பாவ தொடர்புல இருக்க 5 9 காலி பண்ற மாதிரி 5 9 கெடுக்கிற 4ஆம் பாவத்தை லக்ன கனெக்ட் ஆயிருக்கான்னு பார்த்தோம். ஆனா இங்க லக்ன பாவம் என்ன கனெக்ட் ஆயிருக்கு, 4 கனெக்ட் ஆகல, 4 கெடுக்கிற 3 கனெக்ட் ஆயிருக்கு. அப்ப நம்ம எதிர்பார்த்தது நடக்கல, அதற்கு நேர்மாறா நடந்திருக்கு. குறிப்பா 9ஆம் பாவம் தொடர்பு கொண்ட பாவங்கள் 5 9 11, லக்ன பாவம் தொடர்பு கொண்ட பாவங்கள் 1 3, எல்லாமே அகம் சார்ந்த பாவங்களா இருக்கு. அகம் சார்ந்த பாவங்கள் ஒன்றை ஒன்று ஆதரிக்கும். அப்ப லக்ன பாவம் இங்க நிச்சயமா 9ஆம் பாவத்துக்கு சப்போர்ட் பண்ணும். இங்க 9ஆம் பாவத்துக்கு லக்ன பாவத்துக்கிட்ட இருந்து என்ஓசி கிடைச்சிருச்சு. அதாவது 9ஆம் பாவ அதிபதி செவ்வாய் கிட்ட லக்ன சப்ளடா வர சந்திரன் சொல்லுவாரு, நீங்க உங்க போக்குல செயல்படுங்க, தேவைப்பட்டா நான் சப்போர்ட்டும் பண்றேன் அப்படின்னு சொல்லுவார். இது போதுமா சார் 9ஆம் பாவ அதிபதி செவ்வாய்க்கு? பத்தாது. எப்படி லக்ன சப்ளாடி கிட்ட இருந்து என்ஓசி கிடைச்சிச்சோ அதே போல நடப்பு தசாநாதன் கிட்ட இருந்தும் என்ஓசி கிடைக்கணும். ஏன் சார்? ஏன்னா நான் பல இடங்கள்ல சொல்லியிருக்கேன் சார், ஒரு ஜாதகத்துல லக்ன சப்ளடா வரக்கூடிய கிரகம் எப்போதும் கிங்கா இருப்பார் அப்படின்னா, அதே ஜாதகத்துல நடப்பு தசாநாதனா வரக்கூடிய கிரகம் அந்த தசை முடிகிற வரைக்கும் கிங்கா இருப்பாரு. அப்படி பார்க்கும்போது தசாநாதனோட சப்போர்ட்டும் 9ஆம் பாவ அதிபதிக்கு முக்கியம். அது மட்டும் இல்ல சார், இன்னொரு முக்கியமான காரணமும் இருக்கு. உயர்கல்வி என்பது நிலையற்ற காரகம். நிலையற்ற காரகங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஜாதகர் எப்போதாவது அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள் இல்ல லைஃப்ல ஒரு குறிப்பிட்ட காலத்துல அனுபவிக்கக்கூடிய விஷயங்களை நம்ம நிலையற்ற காரங்கள்னு சொல்லலாம். லைஃப்ல 17 18 வயசுல உயர்கல்வி ஸ்டார்ட் ஆகுமா, அது 23 25 27 வயசு கிட்ட போகுமா, தோராயமா சொல்றேன். இந்த பர்டிகுலர் பீரியட்ல மட்டும் நடக்கக்கூடிய சம்பவம். அதனாலதான் உயர்கல்விங்கிறது நிலையற்ற காரகம். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு காரகம் நிலையற்ற காரகமா இருந்துச்சுன்னா அந்த காரகத்துக்கு கொடுப்புனையை விட தசா புத்தி தான் முக்கியம். நல்லா அப்படின்னு சார், நான் கொடுப்புனை தேவையில்லைன்னு சொல்ல, கொடுப்புனை மத்தியமமா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா தசா புத்தியோட வலு ரொம்பவே முக்கியம். அப்படி பார்க்கும்போது இங்க நம்ம உயர்கல்வியை பத்தி பேசிட்டு இருக்கோம். இங்க கொடுப்புனை முன்ன பின்ன இருந்தாலும் மத்தியமமா இருந்தாலும் இங்க தசாநாதனோட வலு ரொம்பவே முக்கியம். அதனாலதான் இங்க 9ஆம் பாவ அதிபதிக்கு தசாநாதன் கிட்ட இருந்து என்ஓசி வேணும்னு சொல்றேன். 9ஆம் பாவ அதிபதி தன் போக்குல இயங்கணும்னா தசாநாதனா வரக்கூடிய கிரகம் சப்போர்ட் பண்ணும். தசாநாதன் அப்போஸ் பண்ணா 9ஆம் பாவத்தோட வலிமை குறையும். இங்க தசாநாதன் யார் சார்? இப்ப பார்க்கும்போது இந்த பீரியட்ல செவ்வாய் நடப்பு தசாநாதனா இருக்கார். ஆனா ஜாதகர் படிக்கும் போது சந்திர தசை. அப்ப சந்திரனோட தொடர்பு பார்க்கணும். சந்திரனோட தொடர்பு என்ன? ஏற்கனவே பார்த்துட்டோம், 1 3. பொதுவா பாத்தீங்கன்னா சந்திர திசையில சந்திரனோட தொடர்பு 1 3 எடுத்துக்கலாம். அகைன் லக்ன சபனோட தொடர்பு தான் நடப்பு தசாநாதனோட தொடர்பா இருக்கு. அப்ப தசாநாதனும் இங்க 9ஆம் பாவ அதிபதிக்கு சப்போர்ட் பண்ணுவாரு. தசாநாதன் கிட்ட இருந்தும் என்ஓசி கிடைச்சிரும். அப்ப இங்க 9ஆம் பாவ அதிபதியோட வலிமை இன்னும் அதிகரிக்குது. அடுத்து ஃபைனலா இன்னொரு கிரகத்தை பார்க்கணும். 9ஆம் பாவத்தோட வலிமையை தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு கிரகத்தை பார்க்கணும். அதுதான் புதன். ஏன்னா 12 பாவங்கள்ல உயர்கல்விங்கிற விஷயம் எப்படி 9ஆம் பாவத்துல வருதோ அதே போல நவ கிரகங்கள்ல புதன் கிட்ட வரும் உயர்கல்விங்கிற விஷயம். அந்த புதனோட நிலைமையை பார்க்கணும். அப்பதான் நம்ம 9ஆம் பாவத்தோட வீரியத்தை நம்ம நிர்ணயிக்க முடியும். இங்க புதனை பாருங்க, ஜாதகத்துல 1க்கும் 5க்கும் சப்சப்ளடா வந்திருக்காரு. புதன் என்ற ஸ்டார் ராகு, அவர் 3 9 10 காமிக்கிறாரு. புதன் என்ற சப்பு பாத்தீங்கன்னா சுக்கிரன், அவர் 5 11 காமிக்கிறாரு. அதாவது 3 9 5 11. அப்புறம் புதன் கிட்ட அதாவது சோர்ஸ்ல இருக்க லக்ன பாவம் அப்படியே ரிசல்ட்டுக்கு வரும். அப்ப புதனோட ரிசல்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா 1 3 5 9 11. இங்கேயும் எல்லாமே அகம் சார்ந்த பாவங்களா இருக்கு. 9ஆம் பாவத்திலே எல்லாமே அகம் சார்ந்த பாவங்கள் தொடர்புல புதனோட தொடர்பு அகம் சார்ந்த பாவங்கள். அப்ப புதன் கண்டிப்பா 9ஆம் பாவ அதிபதிக்கு சப்போர்ட் பண்ணுவாரு. அவ்வளவுதான் சார். இங்க உயர்கல்விக்கு 9ஆம் பாவ அதிபதி தான் ரொம்ப முக்கியம். அவரு ரொம்ப மோசமா கெட்டிருக்காரு. அவரை தடுக்கிற மாதிரி ஜாதகத்துல எந்த கிரகமும் இல்லை. அதனால உயர்கல்வியில பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத இங்க தெளிவா நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்ப அடுத்து ஒரு ஜாதகத்துல இந்த மாதிரி 9ஆம் பாவம் கெட்டிருந்தா ஜாதகருக்கு உயர்கல்வி அப்படிங்கிற விஷயத்துல என்ன மாதிரியான விளைவுகள் இருக்கும் அப்படிங்கிறத டீடெயிலா பார்க்கலாம். ஆக்சுவலா சார் இந்த ஜாதகத்துல 9ஆம் பாவம் 5 9 கனெக்ட் ஆயிருக்கு. அதனாலதான் 9ஆம் பாவம் கெட்டிருக்குன்னு சொல்றோம்.
இந்த 5 9ஆம் பாவங்களோட விளைவுகளை பார்க்கறதுக்கு முன்னாடி 8 12ஆம் பாவங்களோட விளைவுகளையும் ஒரு வாட்டி பார்த்துடலாம். ஏன்னா அப்பதான் உங்களுக்கு ஒரு முழுமையான புரிதல் கிடைக்கும். அதாவது சார் 9ஆம் பாவம் 8 12 தொடர்பு கொண்டா மட்டும் இல்ல, ஒரு ஜாதகத்துல புதன் 8 12 தொடர்பு கொண்டாலும் இப்ப நான் சொல்ல போற பாயிண்ட்ஸ் பொருந்தும். சோ இங்க நான் புதனை மென்ஷன் பண்ணல சார், புதன் 8 12 தொடர்பு கொண்டாலும் இப்ப நான் சொல்ல போற பாயிண்ட்ஸ் அப்ளிகபிள் அப்படிங்கறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ இங்க ஸ்கிரீன்ல 9ஆம் பாவம் 8 12 கனெக்ஷன் கொடுத்திருக்கேன். இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, ஜாதகர் தேர்வுகளில் தேர்ச்சி பெறுவதற்கே தடுமாறுவது. அதாவது அதிகப்படியான அரியர்ஸ் இருக்கும் சார் ஹையர் ஸ்டடீஸ்ல. செமஸ்டருக்கு செமஸ்டர் அரியர் இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதே மாதிரி ஜாதகர் ஹையர் ஸ்டடீஸ் முடிச்சு வெளியே வரும்போது அரியர்ஸோட வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா 12ஆம் பாவம் அப்படிங்கிறது தோல்வியை குறிக்கும், 8ஆம் பாவம் அப்படிங்கிறது வலி வேதனையை குறிக்கும். அரியர்னா என்ன சார்? தேர்வுல தோல்வி அடைகிறது. ஸோ அரியர் விழும்போது ஜாதகருக்கு வலி வேதனை. ஸோ அதனாலதான் 9ஆம் பாவம் 8 12 கனெக்ட் ஆனா ஜாதகருக்கு அதிகப்படியான அரியர்ஸ் வரும். ஓகேவா? இப்ப அடுத்து செகண்ட் பாயிண்ட் பாருங்க. உடல்நிலை அல்லது பொருளாதார பிரச்சனைகளால் படிப்பை பாதியில் நிறுத்துவது. அதாவது ஹையர் ஸ்டடீஸ்ல டிஸ்கன்டினியூ ஆகுறது. ஸோ ஹெல்த் ஒத்துக்கல, அதாவது ஜாதகருக்கு வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட நோய்கள் இருக்கும், படிக்கவே கஷ்டப்படுறது. அதனால ஸோ அதன் காரணத்தினால படிப்பை வந்து பாதியில் நிறுத்துறது. அப்புறம் பொருளாதார பிரச்சனை, ஸோ ஃபீஸ் கட்ட முடியாம ஹையர் ஸ்டடீஸை பாதியில் நிறுத்துறது, இல்லை ஹையர் ஸ்டடீஸை படிக்காம இருக்கிறது. ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இப்போ வந்து பொருளாதார பிரச்சனை ரொம்ப கம்மின்னு எடுத்துக்கலாம். முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா படிக்க வசதி இல்லை, படிக்க வைக்க வசதி இல்லைன்னு சொல்லிட்டு ஹையர் ஸ்டடீஸை படிக்க மாட்டாங்க, இல்லை பாதியில் நிறுத்துவாங்க. பட் இந்த மாதிரி பிரச்சனைகளையும் 9ஆம் பாவம் 8 12 தொடர்பு கொண்டா தரும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஓகேவா? அடுத்து 3வது பாயிண்ட் பாருங்க. விரும்பிய துறை அல்லது விரும்பிய பிரிவு கிடைக்காமல் வேறொரு துறையை வேறொரு பிரிவை ஜாதகர் வெறுப்புடன் படிப்பது. அதாவது சார் ஜாதகர் ஒரு விஷயத்தை படிக்கணும்னு நினைப்பாரு, ஆனா அவருக்கு சில காரணங்களால அந்த துறை கிடைக்காம போயிடும். ஸோ அதனால வேறொரு துறையை சூஸ் பண்ணி படிக்கிறாரு. ஆனா அப்படி படிக்கும்போது பார்த்தீங்கன்னா வெறுப்பு இருக்கும், அந்த துறையை படிக்க முடியாமல் போயிடுச்சு, இதுல எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை, இதை படிக்க வேண்டியதா இருக்கு அப்படிங்கிற நிலைமை ஜாதகருக்கு இருக்கும். ஏன்னா 8 12ங்கிறது ஏமாற்றத்தை குறைக்கும், வலி வேதனையை குறைக்கும், வெறுப்பை குறைக்கும். ஸோ அதனாலதான் இந்த மாதிரி அமைப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்து 4th பாயிண்ட் பாருங்க. படிக்கும் இடத்தில் சில தவறுகள் செய்வதால் சஸ்பெண்ட் ஆவது. அதாவது சார் காலேஜில் பார்த்தீங்கன்னா டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணாம சில தவறுகள் பண்ணி அதன் மூலயமா பனிஷ்மெண்ட் அனுபவிக்கிறது. ஏன்னா தவறு அப்படிங்கிறது 8ஆம் பாவம். ஸோ 9ஆம் பாவம் இந்த மாதிரி 8 12 கனெக்ட் ஆச்சுன்னா ஜாதகர் வந்து டிசிப்ளினை மெயின்டைன் பண்ண மாட்டாரு, சில தவறுகள் பண்ணுவார். ஸோ அதனால காலேஜ் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா அவரை பனிஷ் பண்றது. ஸோ இந்த மாதிரி நடக்கும். அதாவது இந்த இடத்துல ஜாதகர் தவறு பண்ணுவார்னு எடுத்துக்கலாம், இல்ல ஜாதகரை சார்ந்தவர்கள், அதாவது ஜாதகர் ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருப்பாரு, அங்க யாராவது தப்பு பண்ணிருப்பாங்க, அது ஜாதகர் மேல பிளேம் வரும். ஸோ இந்த மாதிரி நடக்கும். ஏன்னா 9ஆம் பாவம் 8 12 ஜாதகர் பண்ணாத தப்புக்கும் தண்டனை அனுபவிக்கிறது. ஸோ அப்படியே நம்ம எடுத்துக்கணும் ஆக்சுவலா. ஓகேவா? அடுத்து வளாக நேர்காணல்களில், அதாவது கேம்பஸ் இன்டர்வியூல நூலில் எட்ஜில் வேலை வாய்ப்புகளை இழப்பது. அதாவது சார் ஒரு ஜாதகத்தில் 9ஆம் பாவம் 8 12 ஜாதகர் வந்து காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கும்போது கேம்பஸ் இன்டர்வியூலாம் வரல, அதெல்லாம் அட்டன் பண்ணுவார். கடைசி ரவுண்டில் ஜாதகர் வந்து மிஸ் பண்ணிடுவார். 3 ரவுண்டுனா 2 ரவுண்டில் பக்காவாக பண்ணுவார், 3ஆவது ரவுண்டில் மிஸ் பண்ணிடுவார். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய நடக்கும். ஏன் இந்த மாதிரி நூலில் வேலை வாய்ப்புகளை இழப்பார் அப்படின்னு சொல்கிறேன்னா, 8ஆம் பாவம் வலி வேதனைகளை தரும். அதாவது சார் இப்போ கிரிக்கெட் எடுத்துக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுற டீம் வந்து பார்த்தீங்கன்னா 299 ரன் அடிச்சிருக்காங்க சார். ஆக்சுவலாக இப்போ செகண்ட் பேட்டிங் பண்ணுற டீம் ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும், அதுலேருந்து ஒரு ரன் கூட அடிக்கணும். 299 300 ரன் அடிக்கணும், 300 ரன் தான் டார்கெட்டு. இப்போ செகண்ட் பேட்டிங் பண்ணுற டீம் 250 ஆல் அவுட் ஆயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 49 ரன் வித்தியாசத்தில் தோக்குறாங்க அப்படின்னு அர்த்தம். இது ஒரு கேஸ். இதே செகண்ட் பேட்டிங் பண்ணுற டீம் 298 ஆல் அவுட் ஆயிடுறாங்க, ஜஸ்ட் ஒரு ரன்ல மிஸ் ஆகுது. ஒரு ரன் அடிச்சா ட்ரா, 2 ரன் அடிச்சா வின். அப்போ ஒரு ரன்ல தோத்து போறாங்க. இங்க எங்க சார் வலி வேதனை அதிகமா இருக்கும். 298 ஆல் அவுட் ஆகிறாங்க பாத்தீங்களா, ஒரு ரன்ல தோக்குறாங்க பாத்தீங்களா, அதுதான் அதிகமான வலி வேதனை தரும். ஸோ அதனால 9ஆம் பாவம் இந்த மாதிரி 8 12 கனெக்ட் ஆகி மோசமா கெட்டு இருந்துச்சுன்னா எட்ஜில் போறது வேலை வாய்ப்புகள். ஸோ அதான் இந்த கேட்டகரியில் கொடுத்துருக்கேன். அடுத்து 6வது பாயிண்ட் பாருங்க. ஜாதகர் படித்து முடித்தவுடன் சரியான வேலை கிடைக்காமல் மிக குறைந்த ஊதியத்திற்கு வேலை பார்ப்பது. அதாவது சார்
இப்போ ஒரு ஜாதகர் இன்ஜினியரிங் படிக்கிறாருன்னா இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சோன்னே ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போறாருன்னா அந்த கம்பெனி அந்த ஜாதகரை ட்ரெயினியா அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அதாவது கிராஜுவேட் இன்ஜினியரிங் ட்ரெயினிங் சொல்லுவாங்க. இல்ல அப்படின்னா ஜூனியர் இன்ஜினியரிங் கூட சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கேட்டகரியில தான் ஜாதகர் ஒர்க் பண்ணுவார். ஆனா ஒரு ஜாதகத்துல 9ஆம் பாவம் 8, 12 போன்ற பாவங்களை கனெக்ட் ஆகி கெட்டு இருந்துச்சுன்னா அந்த ஜாதகர் இன்ஜினியரிங் படிக்கிறார் அப்படின்னா அவர் இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சோன்னே ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போற பட்சத்தில் அந்த ஜாதகரை சூப்பர்வைசரா அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி வேலை தான் கிடைக்கும். சூப்பர்வைசர் அப்படிங்கிறது அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கும் கீழே. ஸோ இந்த மாதிரி தகுதியை விட குறைச்சலான இடத்துல தான் ஜாதகருக்கு வேலை கிடைக்கும். ஏன்னா 8ஆம் பாவம் அப்படிங்கிறது கீழ்நிலை, 7 அப்படிங்கிறது சமநிலைனா 6 அப்படிங்கிறது மேல்நிலை, 8ங்கிறது கீழ்நிலை. இந்த 8ஆம் பாவத்தை ஒரு ஜாதகத்தில் உயர்கல்வியை குறிக்கிற 9ஆம் பாவம் கனெக்ட் ஆயிருந்துச்சுன்னா அந்த ஜாதகர் அடிமட்ட லெவலில் தான் சார் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ போஸ்டிங்கும் சரி, டிசிக்னேஷனும் சரி, சம்பளமும் சரி தகுதியை விட குறைச்சலாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் சார் 9ஆம் பாவம் 8, 12 தொடர்பு கொண்டா ஏற்படும் விளைவுகள். அதாவது சார் இங்கே 6 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். மேக்சிமம் எல்லாமே இதில் கவர் ஆயிரும். பட் இங்கே அன்பர்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு ஜாதகத்தில் 9ஆம் பாவம் 8, 12 கனெக்ட் ஆகி கெட்டிருக்குன்னா இந்த 6 பாயிண்ட்டும் அப்ளை ஆகணும்னு அவசியம் கிடையாது. இந்த 6 விளைவுகளும் ஜாதகருக்கு ஏற்படும் நினைக்க கூடாது. அப்படி நினைச்சா அது தவறு. இதுல ஒரு பாயிண்ட் அப்ளை ஆகலாம், இல்ல 2 பாயிண்ட் அப்ளை ஆகலாம், இல்ல 3 பாயிண்ட் அப்ளை ஆகலாம். பட் எல்லா விளைவுகளும் ஜாதகருக்கு இருக்கும் நம்ம எடுத்துக்க கூடாது. இதுக்கு என்ன உதாரணம் நான் கொடுப்பேன்னா, இப்ப சூரியன் கிரகத்தை எடுத்துக்கலாம். சூரியன் உடல் உறுப்புகள்ல மூளையை குறிக்கிறாரு, அப்புறம் கண்களை குறிக்கிறாரு, அப்புறம் இருதயத்தை குறிக்கிறாரு. இந்த மாதிரி இன்னும் நிறைய உடல் உறுப்புகளை குறிக்கிறாரு. இப்ப சூரியன் ஒரு ஜாதகத்துல கெட்டிருந்தா அந்த ஜாதகருக்கு மூளையிலையும் பிரச்சனை வரும், கண்கள்லையும் பிரச்சனை வரும், இருதயத்திலையும் பிரச்சனை வரும் நம்ம சொல்ல முடியுமா? ஏதாவது ஒரு உறுப்புல வரலாம், இல்ல 2 உறுப்புல வரலாம். ஆனா எல்லா உறுப்புகள்லையும் பிரச்சனை வரும் நம்ம சொல்ல முடியாது. காரணம், ஒரு ஜாதகத்துல சூரியன் கெட்டிருந்து 2ஆம் பாவமும் கெட்டாதான் அவருக்கு கண்கள்ல பிரச்சனை வரும். 2ஆம் பாவம் கொஞ்சமாவது பாதிப்படையணும். 2ஆம் பாவம் வலுவா இருந்தா, ஜாதகருக்கு சாதகமா இருந்தா கண்கள்ல பிரச்சனை இல்லை அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். சோ இந்த மாதிரிதான் சார் ஒரு ஜாதகத்துல சூரியன் கெட்டிருந்தாலும் மற்ற காரணிகளை பார்த்து சூரியன் சம்பந்தமா என்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கறத தீர்மானிக்கிறோமோ, அதே போலதான் ஒரு ஜாதகத்துல 9ஆம் பாவம் கெட்டிருந்தாலும் மற்ற காரணிகளை பார்த்துதான் இதுல எந்த விளைவுகள் ஜாதகருக்கு ஏற்படும் அப்படிங்கிற முடிவுக்கு வரணும். ஸோ 6 பாயிண்ட்டும் அப்ளை ஆகணும்னு அவசியம் இல்லை சார். ஏதோ 1-2 பாயிண்ட் அப்ளை ஆகும். பட் கண்டிப்பா இந்த 6 பாயிண்ட்ல இருந்தும் ஜாதகர் எஸ்கேப் ஆக முடியாது. இதுல ஏதாவது ஒரு விளைவாவது இருக்கும். ஒரு ஜாதகத்துல 9ஆம் பாவம் கெட்டிருக்குன்னா இங்க 6 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கல, இதுல ஏதாவது ஒரு பாயிண்டாவது அப்ளை ஆகும். இதுல இருந்து ஜாதகர் எஸ்கேப்பே ஆக முடியாது. அதை இந்த இடத்துல நான் ஆணித்தரமா பதிவு பண்ண விரும்புறேன். ஓகேவா? ஓகே சார். இப்போ 9ஆம் பாவம் 8, 12 தொடர்பு கொண்டா என்ன விளைவு அப்படிங்கிறத பார்த்தாச்சு. இப்ப அடுத்து 9ஆம் பாவம் 5, 9 தொடர்பு கொண்டா ஜாதகருக்கு உயர்கல்வி அப்படிங்கிற விஷயத்துல என்ன மாதிரியான விளைவுகள் இருக்கும் அப்படிங்கிறத அடுத்து பார்க்கலாம். இதுதான் ரொம்ப முக்கியம் இந்த ஜாதகத்துக்கு. ஏன்னா எல்லம் அவர்களின் ஜாதகத்துல 9ஆம் பாவம் 5, 9 கனெக்ட் ஆயிருக்கு. ஓகேவா? சோ இப்போ ஸ்கிரீனை பாருங்க. ரைட் டாப்ல 9ஆம் பாவம் 5, 9 கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். அதாவது 5/9 வெறும் 5ன்னு எடுத்துக்கலாம், இல்ல வெறும் 9ன்னு எடுத்துக்கலாம், இல்ல 5, 9 சேர்ந்து வந்திருக்குன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இங்க 5, 9க்கு ப்ளூ கலர் கொடுத்துருக்கேன் சார். முன்னாடி 8, 12 கனெக்ஷனுக்கு ரெட் கலர் கொடுத்துருந்தேன். ஸோ 9ஆம் பாவம் 8, 12 கனெக்ஷனை ரெட் கலர்ல டிஸ்பிளே பண்ணிருக்கேன். அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே ரெட் கலர் தான் டிசைன் பண்ணிருக்கேன். ஸோ இங்க 5, 9க்கு ப்ளூ கலர். ஸோ ஒரே ஸ்லைட்ல கொடுக்கறதுனால டிஃப்ரெண்டான கலர் கொடுத்தா பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும், புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இதை கொடுக்குறேன். ஓகேவா? 9ஆம் பாவம் 5, 9 கனெக்ட் ஆனா என்ன விளைவு இருக்கும் அப்படிங்கறத 1 by 1 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட பாருங்க. பொருத்தமில்லாத துறையை ஜாதகரை விரும்பி தேர்வு செய்து படிப்பது. அதாவது சார் 9ஆம் பாவம் 8, 12 தொடர்பு கொண்டா ஜாதகர் ஒரு விஷயத்தை படிக்கணும்னு விரும்புவாரு. பட் அந்த படிப்பை படிக்க முடியாம போயிடும். சில காரணங்களால அந்த துறை ஜாதகருக்கு கிடைக்காம போயிடும், சீட்டு கிடைக்காம போயிடும். ஆனா 9ஆம் பாவம் 5, 9 கனெக்ஷன்னா ஜாதகர் ஒரு விஷயத்தை விரும்புவாரு, அந்த துறையே எடுத்து படிப்பாரு, அதுல பிரச்சனை கிடையாது. ஆனா அந்த துறை ஜாதகருக்கு சாதகமான துறையா இருக்காது. அந்த துறையினால ஜாதகருக்கு பெரிய அளவுல ஃபியூச்சர்ல முன்னேற்றம் இருக்காது. அதனாலதான் இங்க பொருத்தம் இல்லாத துறைன்னு மென்ஷன் பண்ணிருக்கேன். அதாவது எந்த துறையை ஜாதகர் படிச்சா சீக்கிரம் நல்ல நிலைக்கு வர முடியுமோ அதெல்லாம் விட்டுவிட்டு ஒரு சம்பந்தம் இல்லாத துறையை படிக்கிறது. ஸோ இது இந்த கேட்டகரியில் நடக்கும் சார். அடுத்து செகண்ட் பாயிண்ட பாருங்க.
படித்த துறையை அல்லது படித்த பிரிவை விட்டுவிட்டு வேறொரு துறையில் அல்லது வேறொரு பிரிவில் ஜாதகர் வேலைக்கு செல்வது. அதாவது சார் மெக்கானிக்கல் படிச்சுட்டு ஐடியில் ஒர்க் பண்றது, அதாவது படிச்சது ஒரு துறை, வேலை பார்க்கறது ஒரு துறை, படிச்ச கல்வி உதவாம போறது. ஸோ அதுதான் 9ஆம் பாவம் 5, 9 கனெக்ஷன். ஓகேவா? அடுத்து 3வது பாயிண்ட் பாருங்க. ஜாதகர் படித்து முடித்தவுடன் எந்த வேலைக்கும் செல்லாமல் நேரத்தை விரயமாக்குவது. அதாவது சார் 5, 9ங்கிறது அகம் சார்ந்த பாவங்கள். ஓகேவா? ஸோ பொதுவா கல்விங்கிறது அகமா இருக்கிறதுனால 9ஆம் பாவம் 5, 9னா ஜாதகர் கல்வி கற்பதில் தடை இல்லை. ஜாதகர் படிப்பாரு, ஆனா அந்த படிச்ச படிப்பை கரியர்ல அப்ளை பண்ண மாட்டாரு. படிச்ச கல்வி பிரயோஜனம் இல்லாம போயிடும். ஏன்னா 5ங்கிறது வேலைக்கு எதிரான பாவம், 6ங்கிறது வேலைனா 5ங்கிறது வேலைக்கு போகாம இருக்கிறது, சும்மா இருக்கிறது. 5ங்கிறது நோ ஜாப். அது மட்டும் இல்ல, 9ங்கிறது பொறுப்பில்லாத தன்மையை குறிக்கும். 10ங்கிறது பொறுப்புனா 9ங்கிறது பொறுப்பில்லாத தன்மை. இந்த மாதிரி 5, 9 பாவங்களை 9ஆம் பாவம் கனெக்ட் ஆயிருந்தா ஜாதகர் படிச்சாலும் அந்த படிச்ச கல்வி பிரயோஜனம் இல்லாம போயிடும். அதான் நேரத்தை விரயமாக்குறதுன்னு சொல்றேன். படிச்சுட்டு வீட்டுல சும்மா இருக்கிறது, எந்த வேலைக்குமே போகாம இருக்கிறது. 9ஆம் பாவம் 8, 12னா தகுதியை விட குறைஞ்ச வேலைக்கு போறது. ஆனா 9ஆம் பாவம் 5, 9னா படிச்சுட்டு சும்மா இருக்கிறது. ஸோ அதுதான் அந்த 3வது பாயிண்ட். இதுவும் டேஞ்சர் தான். ஓகேவா? அடுத்து 4வது பாயிண்ட் பாருங்க. படிப்பில் தனது கவனத்தை சிதறவிட்டு பொழுதுபோக்கு போன்ற விஷயங்களில் ஜாதகர் அதிகம் ஈடுபடுவது. அதாவது சார் ஸ்டடீஸ்ல கான்சன்ட்ரேட் பண்ணாம லவ், என்டர்டைன்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள்ல அதிகமா ஈடுபடுறது. ஸோ இதுவுமே பிரச்சனை தான். ஏன்னா லவ்ங்கிறது 5ஆம் பாவம், அப்புறம் என்டர்டைன்மெண்ட்டும் 5ஆம் பாவம் தான். 9ஆம் பாவம் பொறுப்பு இல்லாம இருக்கிறது, அதாவது கவனத்தை சிதற விடுறது, படிப்புல கவனத்தை சிதற விடுறது. ஓகேவா? ஸோ இதுவும் 5, 9 கேட்டகரியில தான் வரும். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு டிஃபரன்ஸ் தெரியும். அதாவது 8, 12 விளைவு என்ன, 5, 9 விளைவு என்னன்னு சொல்லிட்டு ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க சார். 8, 12 விளைவுகள் தான் ரொம்பவே மோசம் ஆக்சுவலா. அதாவது இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது 5, 9 கூட பரவாயில்ல, அது ரெண்டுமே இருக்கக்கூடாது சார், நான் அதை மறுக்கல. இந்த 2 விதமான விளைவுகளும் நிச்சயமா இருக்கக்கூடாது. ஆனா இது ரெண்டையும் கம்பேர் பண்ணீங்கன்னா 5, 9 கூட அக்செப்டபிள். ஆனா 8, 12ங்கிறது இருக்கவே கூடாது. ஏன்னா 8, 12 கேட்டகரியில தான் வலி, வேதனை, அசிங்க, அவமானங்கள், பிரச்சனைகள், இந்த மாதிரி ஏகப்பட்ட விளைவுகள் இருக்கு ஆக்சுவலா. ஓகேவா? ஓகே சார். இப்ப 9ஆம் 5, 9 கேட்டகரியில ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கொடுத்திருக்கல, அதை இன்னொரு வாட்டி நான் டீடைலா சொல்றேன். ஜாதகர் பொருத்தமில்லாத துறையை விரும்பி தேர்வு செய்து படிப்பது. அதாவது ஜாதகருக்கு ஒரு துறை ரொம்ப பிடிச்சிருக்கும் சார், பட் அந்த துறையினால ஜாதகருக்கு ஃபியூச்சர்ல ஸ்கோப் இல்லாம போயிடும். அதாவது அந்த துறையில ஃபியூச்சர்ல வாய்ப்புகள் எதுவும் பெருசா ஜாதகருக்கு கிடைக்காது. ஏன் இங்க விரும்பி தேர்வு செய்து படிப்பார் அப்படின்னு சொல்றேன்னா, விருப்பம் என்பது 1, 9 திரிகோணம். 5, 9ங்கிறது லக்ன திரிகோணம். லக்னத்துக்கு சாதகமான பாவங்கள் 5, 9. அப்ப லக்னத்துக்கு ஃபேவரா தான் இருக்கும். அப்ப ஜாதகர் ஒரு விஷயத்தை விரும்புறாருன்னா கண்டிப்பா அந்த விஷயம் ஜாதகருக்கு கிடைக்கும். விரும்பியதை படிப்பாரு. ஆனா அந்த 5, 9 புறத்தின் தலைமையான 2ஆம் பாவத்தை அச்சோச்சை காலி பண்றதுனால அது புறத்துக்கு மோசமா போயிடும், பொருளாதாரத்துக்கு பயன் இல்லாம போயிடும். ஸோ அதான் சார் நீங்க புரிஞ்சுக்கணும். சரி, ஓகே. இது வரைக்கும் ஒரு ஜாதகத்துல 9ஆம் பாவம் கெட்டிருந்தா அந்த ஜாதகருக்கு உயர்கல்வி அப்படிங்கிற விஷயத்துல என்ன மாதிரியான விளைவுகள் வரும் அப்படிங்கிறத டீடைலா பார்த்தோம். இப்ப அகைன் எல்எம் அவர்களின் ஜாதகத்துக்கே வந்துருவோம். எல்எம் சார் ஜாதகத்துல 9ஆம் பாவ கனெக்ஷன் என்ன சார்? 5, 9, 11. இதுல 5, 9 தான் மோசம். அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். ஸ்கிரீன்ல பாருங்க. ஒரு ஜாதகத்துல 9ஆம் பாவம் 5, 9 வீரியமா கனெக்ட் ஆயிருந்தா என்ன மாதிரியான விளைவுகள் இருக்கும் அப்படிங்கறத ப்ளூ கலர்ல பாட்டம்ல 4 பாயிண்ட்ஸ்ல கொடுத்திருக்கேன். ஓகேவா? அப்போ இந்த 4 பாயிண்ட்ல ஏதாவது ஒரு பாயிண்டாவது எல்எம் அவர்களுக்கு அப்ளை ஆகணுமா ஆகக்கூடாதா சார்? நிச்சயமா அப்ளை ஆகணும். ஏதாவது ஒரு பாயிண்டாவது அப்ளை ஆகணும். என்ன பாயிண்ட் அப்ளை ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜாதகர் பொருத்தமில்லாத துறையை விரும்பி தேர்வு செஞ்சு படிச்சிருக்காரு. மீதி 3 பாயிண்ட்டும் அப்ளை ஆகல சார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மட்டும் அப்ளை ஆயிருக்கு. ஸோ ஜாதகருக்கு எந்த துறை நல்ல உயர்வை தருமோ அந்த துறையை விட்டுட்டு இன்னொரு துறையை விரும்பி தேர்வு செஞ்சு படிச்சிருக்காரு. அதை இப்ப ஜாதகத்துல ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ அகைன் சாஃப்ட்வேருக்கு வந்தாச்சு. சாஃப்ட்வேர்ல எல்எம் அவர்களின் ஜாதகம் ஓப்பன் பண்ணப்பட்டிருக்கு. அதுல கஸ்பர் லிங்க்ஸ் பேஜ் ஓப்பன் ஆயிருக்கு. நவ கிரகங்கள்ல புறம் சார்ந்த விஷயங்களுக்கு எந்த கிரகம் சார் டாப்பா இருக்கு? ஏன் சார் புறம்னு சொல்றேன்? ஏன்னா உயர்கல்விங்கிறது புறம்,
வேலைங்கிறது புறம். அதனால புறத்துக்கு எந்த கிரகம் டாப்பா இருக்குன்னு பார்க்கணும். புறத்துக்கு எந்த பாவம் சார் டாப்பு? 12 பாவங்கள்ல புறத்துக்கு டாப்னா எந்த பாவம் சார்? 10ஆம் பாவம். ஏன்னா 10ஆம் பாவம் தான் உச்சியை குறிக்கும். அதனாலதான் அந்த பாவத்துல பதவி, புகழ், கௌரவம், உயர்தர உத்தியோகம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் நம்ம 10ஆம் பாவத்தை எந்த கிரகமாவது கனெக்ட் ஆயிருக்கான்னு பார்க்கணும். இந்த ஜாதகத்துல பாருங்க, சனி பகவான் தான் நின்ற நட்சத்திர உபநட்சத்திர வழியா 10ஆம் பாவத்தை வீரியமா கனெக்ட் ஆயிருக்காரு. அதாவது சார் சனியோட தொடர்புல பாத்தீங்கன்னா 1-10 இருக்கு. இதுல லக்ன பாவம் 10ஆம் பாவத்தை டிஸ்டர்ப் பண்ணாது. ஏன்னா லக்ன பாவம் எந்த பாவத்தையும் கெடுக்காது. அப்படி இருக்கும்போது சனியோட தொடர்புல இருக்க 10ஆம் பாவம் வீரியமா இயங்கும். அடுத்து மற்ற கிரகங்கள்ல பார்க்கும்போது குரு 10ஆம் பாவத்தை லிங்க் ஆயிருக்காரு. ஆனா அங்க 10ஆம் பாவம் வீரியமா இயங்காது. ஏன்னா கூட 8-12 இருக்கு. அதனால அங்க 10ஆம் பாவம் வீரியமா இயங்கும்னு சொல்ல முடியாது. பிரச்சனையும் இருக்கு. ஓகேவா? அடுத்து ராகுவும் பாத்தீங்கன்னா 10ஆம் பாவத்தை கனெக்ட் ஆயிருக்காரு. ஆனா 10ஆம் பாவம் சோர்ஸ்லேன்னு வந்திருக்கு. அது மட்டும் இல்ல, ராகுவோட தொடர்புல 8-12 இருக்கு. அதனால அங்க 10ஆம் பாவத்தோட வீரியம் குறைவு தான் சார் ஆக்சுவலா. ஓகேவா? அதிக அளவு நன்மைன்னு சொல்ல முடியாது. அப்படி பார்க்கும்போது இந்த ஜாதகத்துல நவ கிரகங்கள்ல சனி பகவான் தான் புறம் சார்ந்த விஷயங்களுக்கு டாப்பு. ஓகேவா? சனி சம்பந்தப்பட்ட துறைகள் என்னன்னா சார், பிரதான துறைகள்னு சொல்லணும்னா மெக்கானிக்கல் துறையை சொல்லலாம், ஆட்டோமொபைல் துறையை சொல்லலாம், அப்புறம் டிரான்ஸ்போர்டேஷன் துறையை சொல்லலாம். இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். இதுல எது பெஸ்டான துறை அப்படிங்கறத பாவகாரகத்தை வச்சு டிசைட் பண்ணலாம். நீங்க பாருங்க, ஒரு விஷயத்தை கவனிங்க. மெக்கானிக்கல் துறையை குறிக்கக்கூடிய சனி பகவான் மெக்கானிக்கல் துறையை குறிக்கக்கூடிய பாவத்துக்கே அதிபதியா வந்திருக்காரு. 12 பாவங்கள்ல 4ஆம் பாவம் மெக்கானிக்கல் துறையை குறிக்கும். அந்த பாவத்துக்கு சனி அதிபதியா வந்து 10ஆம் பாவத்தை வீரியமா கனெக்ட் ஆயிருக்காரு. அதனால இங்க டவுட்டே வேணாம் சார், இந்த ஜாதகருக்கு மெக்கானிக்கல் துறை பெஸ்டான துறையா இருக்கும். அதுல மாற்று கருத்தே இருக்க முடியாது. ஓகேவா? சரி, ஓகே. ஜாதகர் என்ன படிச்சாரு? மெக்கானிக்கல் துறையை எடுத்து படிச்சாரா? ஜாதகர் இன்ஜினியரிங் துறையை தான் தேர்வு செஞ்சிருக்காரு. ஓகேவா? ஆனா இன்ஜினியரிங் துறையில மெக்கானிக்கல் பிரிவை தேர்வு செய்யல. ஏன் சார்? 9ஆம் பாவம் இங்க ஜாதகத்துல கெட்டிருக்கு. 9ஆம் பாவம் கெடும்போது ஜாதகரை சாதகமான துறையை தேர்வு செய்ய விட்டுருமா? விடல. அதனால ஜாதகர் இன்ஜினியரிங்ல மெக்கானிக்கல் பிரிவை தேர்வு செய்ய முடியல. வேறொரு பிரிவை தான் தேர்வு செஞ்சு படிச்சிருக்காரு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ். அதாவது கம்ப்யூட்டர் துறையை தான் ஜாதகர் தேர்வு செஞ்சு படிச்சிருக்காரு. மெக்கானிக்கல் துறையை தேர்வு செய்யல. அதாவது சார், எல்லம் அவர்களுக்கு மெக்கானிக்கல் துறை சிறந்த துறையா ஜாதகத்துல தெரிஞ்சாலும் ஏன் அவர் உயர்கல்வியில மெக்கானிக்கல் துறையை சூஸ் பண்ணலனா, அவர் ஜாதகத்துல 9ஆம் பாவ அதிபதியா வந்த செவ்வாய் கெட்டு போனதான். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பட் ஏன் எல்லம் அவர்கள் கம்ப்யூட்டர் துறையை சூஸ் பண்ணி படிச்சாரு? அதுக்கு பின்னாடி என்ன காரணம் அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். இப்ப அதை டீடைலா பார்க்கலாம் சார். இப்ப ஸ்கிரீனை பாருங்க. மிஸ்டர் எல்லம் அவர்கள் உயர்கல்வியில் ஏன் கணினி துறையை தேர்வு செய்தார் அப்படிங்கறத டைட்டிலா கொடுத்திருக்கேன். இதுக்கு தான் இப்ப காரணங்களை அடுக்கடுக்கா பார்க்க போறோம். நிறைய காரணங்கள் இருக்கு, எல்லாமே பெர்ஃபெக்ட்டா ஒத்து வந்திருக்கு. ஓகேவா? அதாவது சார், ஜாதகர் ஒரு விஷயத்துல ஈடுபடுறார் அப்படின்னா அதுக்கு முக்கியமா 3 காரணிகள் ஜாதகத்துல வழிவிடணும். 1 லக்னம், ஜாதகத்தோட தலைமை பீடம். ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா நடப்பு தசாநாதன். ஏன்னா அந்த தசையில அந்த கிரகத்தோட கண்ட்ரோல்ல ஜாதகர் இருப்பார். அடுத்து புத்திநாதன். ஏன்னா பர்டிகுலர் டைம்ல புத்திநாதனோட கண்ட்ரோலையும் ஜாதகர் இருப்பார். இந்த 3 காரணிகள் ரொம்பவே முக்கியம். அதாவது ஜாதக கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து படிக்கிறாருன்னா இந்த 3 காரணிகள் வழிவிட்டு இருக்கணும், இல்லைன்னா முடியாது. ஓகேவா? அடுத்து கம்ப்யூட்டர் துறையை குறிக்கக்கூடிய காரணிகள் பாத்தீங்கன்னா ஜாதகத்துல 12 பாவங்கள்ல 3ஆம் பாவம், அப்புறம் நவகிரகங்கள்ல புதன். அதே இங்க மென்ஷன் பண்ணிருக்கேன். இந்த 5 காரணிகளும் வழிவிடணும். இந்த 5 காரணிகளும் ஃபேவரா இருக்கணும்னு அவசியம் இல்லை, மெஜாரிட்டி ஃபேவரா இருந்தா போதும். பட் கண்டிப்பா இந்த 5 காரணிகள்ல மெஜாரிட்டி ஃபேவரா இருந்தாதான் ஜாதகர் கம்ப்யூட்டர் துறையை எடுத்து படிக்க முடியும். இப்போ இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. ஜாதகத்தில் லக்னத்திற்கு அதிபதியாக வந்துள்ள சந்திரன் கணினி துறையை குறிக்கும் 3ஆம் பாவத்திற்கும் அதிபதியாக வந்துள்ளார். அதாவது ஜாதகத்துல லக்னத்துக்கும் 3ஆம் பாவத்துக்கும் சந்திரன் சப்ளட். ஓகேவா? இந்த மாதிரியான அமைப்பு என்பது லக்னம் 3ஆம் பாவத்தை தொடர்பு கொண்டதற்கு ஒப்பானதாகும். அதாவது சந்திரனோட கனெக்ஷனை டீடைலாவே பார்த்துட்டோம் சார். சந்திரன் வந்து இந்த ஜாதகப்படி 1-3 தொடர்பு கொண்டிருக்காரு அப்படின்னு எடுத்துக்கலாம். லக்னம் ஒரு ஜாதகத்துல 3ஆம் பாவத்தை கனெக்ட் ஆயிருந்தா அந்த ஜாதகருக்கு 3ஆம் பாவம் சம்பந்தப்பட்ட காரகத்துவங்கள் மேல ஈர்ப்பு அதிகமா இருக்கும்.
கணினித்துறை என்பது 3ஆம் பாவத்தின் காரகம். அப்ப ஜாதகருக்கு இயற்கையாவே கம்ப்யூட்டர் துறையில ஈர்ப்பு அதிகமா இருக்கும். அப்ப இங்க லக்ன பாவமும் ஃபேவரா இருக்கு கம்ப்யூட்டர் துறைக்கு, அப்புறம் 3ஆம் பாவமும் ஃபேவரா இருக்கு. அதனாலதான் இங்க கீழே பாட்டம்ல ஃபார் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்னு கொடுத்துருக்கேன்ல, இதுல லக்ன பாவத்துக்கு பக்கத்துலயும் 3ஆம் பாவத்துக்கு பக்கத்துலயும் இருக்கக்கூடிய சிக்னல்ல கிரீன் கொடுத்துருக்கேன். ஏன்னா இந்த ரெண்டு காரணிகளும் கம்ப்யூட்டர் துறைக்கு ஃபேவரா இருக்கு. ஓகேவா? இப்ப அடுத்து செகண்ட் பாயிண்ட் பாருங்க. ஜாதகர் உயர்கல்வி பயிலும் காலகட்டத்தில் நடப்பு தசாநாதனாக வரும் சந்திரன் கணினி துறையை குறிக்கும் 3ஆம் பாவத்தை வீரியமாக தொடர்பு கொள்கிறார். அதாவது சார் இந்த ஜாதகத்துல லக்ன சப்லடாவும் 3ஆம் பாவ சப்லடாவும் வர சந்திரன் தான் ஜாதகர் உயர்கல்வி கற்கிற சமயத்துல நடப்பு தசநாதனா வந்திருக்காரு. சந்திரனோட தொடர்பு ஏற்கனவே 1-3 சொல்லிட்டேன், மேக்சிமம் 1-3 சொல்லிட்டேன். அப்ப ஜாதகர் ஹையர் ஸ்டடிஸ் பண்ணும்போது நடப்பு தசாநாதனும் 1-3 கனெக்ட் ஆயிருக்கிறதா அர்த்தம். தசாநாதன் 3ஆம் பாவத்தை வீரியமா கனெக்ட் ஆயிருந்தா அந்த ஜாதகருக்கு 3ஆம் பாவ சம்பந்தப்பட்ட காரகங்கள் மேலதான் ஈர்ப்பு அதிகமா இருக்கும். அதனாலதான் கணினி துறையில ஈர்ப்பு இன்னும் அதிகமா இருக்கு. சோ இங்க பாருங்க பாட்டம்ல தசாநாதனுக்கு பக்கத்துல இருக்க சிக்னல்லையும் கிரீன் கொடுத்துருக்கு. சோ தசாநாதனும் கிரீன் சிக்னல் கொடுத்துட்டாரு கம்ப்யூட்டர் துறைக்கு. ஓகேவா? அடுத்து 3ஆவது பாயிண்ட் பாருங்க, ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சார், கேர்ஃபுல்லா கவனிங்க. ஜாதகர் உயர்கல்வி பயில ஆரம்பிக்கும் போது, அதாவது கலந்தாய்வின் போது டூரிங் கவுன்சிலிங் டைம்னு மென்ஷன் பண்ணிருக்கேன், நடப்பு புத்திநாதனாக புதன் பிக்சரில் வந்து விடுகிறார். அதாவது நடப்பு புத்திநாதனா புதன் இருக்காருன்னு சொல்ல, நடப்பு புத்திநாதனாக புதன் பிக்சரில் வந்து விடுகிறார்னு கொடுத்துருக்கேன். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, இப்போ அகைன் சாஃப்ட்வேருக்கு வருவோம் சார். சாஃப்ட்வேர்ல தசா புத்தி பக்கத்தை பாருங்க. இந்த ஜாதகர் உயர்கல்வியில என்ட்ரான பீரியட் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 2019, அதாவது ஆகஸ்ட் வாக்குல கவுன்சிலிங் அட்டன் பண்ணிருக்காரு, செப்டம்பர் வாக்குல காலேஜ் போயிருக்காரு, காலேஜ் போக ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. ஓகேவா? இந்த ஜாதகருக்கு செப்டம்பர் 2019 தான் புதன் புத்தி ஸ்டார்ட் ஆயிருக்கு. சந்திர தசையில புதன் புத்தி பாத்தீங்கன்னா 2ஆம் தேதி செப்டம்பர் 2019 தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஆனா கவுன்சிலிங் நடந்த பீரியட் வந்து ஆகஸ்ட். ஓகேவா? ஆனா இங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு புத்தி ஆரம்பிக்க போகுது அப்படின்னா அதோட இம்பாக்ட் 2 அல்லது 3 மாசத்துக்கு முன்னாடியே இருக்கும். இதுக்கு உதாரணம் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இப்ப நம்ம வீட்டில் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் ஃபிக்ஸ் ஆயிருக்கு சார். ஓகேவா? ஒரு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருக்கு, மேரேஜுக்கு இன்னும் 3 மாசம் இருக்கு. ஓகேவா? இப்பவே நம்ம கேட்டரிங் இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் நம்ம வந்து கால் பண்ணி புக் பண்றோமா இல்லையா சார்? மேரேஜ் அன்னைக்கு காலையில நம்ம வந்து கேட்டரிங்க்கு புக் பண்றோம் இல்ல 3 மாசத்துக்கு முன்னாடியே மேரேஜ் சம்பந்தமான வேலைகள் ஆரம்பிக்கிறோம்ல, அதே போலதான் சார் ஒரு கிரகம் புத்தி நடத்த போகுது அப்படின்னா அதோட புத்தியில என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்குதோ அதுக்கு விதை போட்டுரும் 2-3 மாசத்துக்கு முன்னாடியே. சோ அப்படி பார்க்கும்போது இந்த ஜாதகருக்கு சந்திர திசையில புதன் புத்தி செப்டம்பர் மாசம் 2019 ஆரம்பிச்சாலும் அதோட இம்பாக்ட் ஜூலை ஆகஸ்ட்ல இருந்திருக்கும். சோ அதான் நான் வந்து சொல்றேன், கவுன்சிலிங் டைம்ல, அதாவது ஆகஸ்ட் 2019 வாக்குல புதன் பிக்சர்ல வந்துருவாரு, புதன் விதை போட ஆரம்பிச்சிருப்பாரு. சோ அதனால இங்க நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் சார், புத்திநாதன் ஃபேவரா இருந்திருக்காரு. அதாவது ஜாதகர் ஹையர் ஸ்டடிஸ் என்ட்ராற டைம்ல சந்திர திசையில புதன் புத்தி, புதன் புத்திநாதன் அவரு கணினித்துறைக்கு ஃபேவரா இருந்திருக்காரு. ஏன்? ஜாதகத்துல புதனோட லிங்க் பாருங்க சார், கஸ்ப லிங்க்ஸ்ல பாருங்க. புதன் தான் நின்ற நட்சத்திர உபநட்சத்திர வழியா 1, 3, 5, 9, 11 போன்ற பாவங்களை கனெக்ட் ஆயிருக்காரு. முக்கியமா 3ஆம் பாவத்தை கனெக்ட் ஆயிருக்காரு, 3ஆம் பாவத்தை வீரியமா கனெக்ட் ஆயிருக்காரு. அப்ப புத்திநாதன் புதன் ஃபேவரா இருக்காரு. இந்த புதன் தான் பொதுவா உயர்கல்வியை குறிக்கக்கூடிய கிரகம். அது மட்டும் இல்ல, இந்த புதன் தான் கணினி துறையை குறிக்கக்கூடிய கிரகம். அப்ப என்ன சார் அர்த்தம்? லக்ன பாவம், 3ஆம் பாவம், தசாநாதன் இதோட சேர்த்து புத்திநாதனும் புதனும் கிரீன் சிக்னல் கொடுக்குறாங்க. அதான் இங்க கொடுத்துருக்கேன். இங்க பாருங்க சார், எல்லாமே கிரீன் சிக்னலா இருக்கு. அதாவது கம்ப்யூட்டர் துறையை குறிக்கக்கூடிய முக்கியமான காரணிகள் எல்லாமே கிரீன் சிக்னல் கொடுத்துருக்கு. இதனாலதான் சார் இந்த ஜாதகர் கம்ப்யூட்டர் துறையை சூஸ் பண்ணி படிச்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரி எல்லா காரணிகளும் கிரீன் சிக்னல் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை சார். ஏதாவது 1-2 மிஸ் ஆனாலும் மெஜாரிட்டி கம்ப்யூட்டர் துறைக்கு ஃபேவரா இருக்கணும். பட் இங்க வந்து எல்லாமே கிரீன் சிக்னல் பர்ஃபெக்டா ஒத்து போயிருக்கு. ஸோ அதனாலதான் ஜாதகர் வந்து விரும்பி கம்ப்யூட்டர் துறையை சூஸ் பண்ணி படிச்சிருக்காரு. ஓகேவா? அடுத்து இன்னொரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு சார், அதுதான் 4th பாயிண்டா கொடுத்துருக்கேன். அது என்னன்னு வாசிங்க சார்.
ஜாதகத்தில் கணினித்துறைக்கு மிகவும் சாதகமாக உள்ள சந்திரன், அதாவது சந்திரன் மேக்சிமம் 1-3 கனெக்ஷன் சொல்லியிருந்தேன். அதனால சந்திரன் வந்து கணினித்துறைக்கு ரொம்பவே சாதகமா இருக்காரு. ஓகேவா? இந்த சந்திரன் உயர்கல்வியை குறிக்கும் 9ஆம் பாவத்திற்கு நட்சத்திர அதிபதியாக வந்திருப்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. 9ஆம் பாவம் உயர்கல்வி, அந்த பாவத்தை ஏதோ ஒரு வகையில் டச் பண்ணியிருக்காரு. ஸோ இதனாலதான் ஜாதகர் கம்ப்யூட்டர் துறையை சூஸ் பண்ணி படிச்சிருக்காரு. ஓகேவா? இப்போ ஸ்கிரீனை பாருங்க சார், எல்லம் அவர்களின் ஜாதகத்தை கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஜாதகத்தில் மெக்கானிக்கல் துறை சிறப்பா கம்ப்யூட்டர் துறை சிறப்பான்னு பாருங்க சார். மெக்கானிக்கல் துறையை குறிக்கக்கூடிய சனி பகவானும் 4ஆம் பாவமும் ரொம்ப வலுவா இருக்கு. ஸோ அதனால மெக்கானிக்கல் துறை சிறப்புன்னு தெரிய வருது. ஆனால் கம்ப்யூட்டர் துறையை குறிக்கக்கூடிய காரணிகளை பாருங்க. கம்ப்யூட்டர் துறையை குறிக்கக்கூடிய கிரகம் புதன். அவரு பார்த்தீங்கன்னா அகம் சார்ந்த பாவங்களை கனெக்ட் ஆயிருக்காரு. 1, 3, 5, 9, 11. இதில் 5, 9 மோசமான பாவங்கள். அதனால புதன் கிட்ட இருந்து பெருசா நன்மை எதிர்பார்க்க முடியாது கரியர்ல. அடுத்தது கம்ப்யூட்டர் துறையை குறிக்கக்கூடிய 3ஆம் பாவத்தை பாருங்க. சந்திரன் சப்ளடு. சந்திரனோட மேக்சிமம் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா 1, 3 இருக்கும். இதுல குறிப்பா செவ்வாதசன் பார்க்கும்போது 9 சேர்ந்து வரும். 9 கரியருக்கு மோசமான பாவம். ஸோ இங்க 3ஆம் பாவமும் பெருசா சப்போர்ட் பண்ணல. ஸோ அப்படி பார்க்கும்போது மெக்கானிக்கல் துறை தான் இந்த ஜாதகருக்கு சிறப்பு. பட் இந்த ஜாதகத்துல 9ஆம் பாவ அதிபதியா வந்த செவ்வாய் மெக்கானிக்கல் துறையை எடுக்க உள்ள. இதனாலதான் சார் 9ஆம் பாவம் ஒரு ஜாதகத்துல கெடக்கூடாதுன்னு சொல்றேன். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். பட் இருந்தாலும் சில நண்பர்களுக்கு இங்க ஒரு கேள்வி வரலாம். அப்படி வரலனாலும் அந்த கேள்வியை கேட்டு பதில் கொடுக்க வேண்டியது என்னோட கடமை. அது என்ன கேள்வி அப்படின்னா, இங்க வந்து 9ஆம் பாவம் கெட்டதுனால தான் ஜாதகர் சனி பகவான் சம்பந்தப்பட்ட துறைகள் எடுத்து படிக்க முடியல, குறிப்பா மெக்கானிக்கல் துறையை எடுத்து படிக்க முடியலன்னு சொல்லியிருந்தேன். இங்க அன்பர்கள் என்ன கேள்வி கேட்கலாம் அப்படின்னா, அருண், ஜாதகத்துல கணினி துறையை குறிக்கக்கூடிய காரணிகள் எல்லாமே ஃபேவரா இருக்கு, ஜாதகருக்கு எல்லாமே பாசிட்டிவா இருக்கு, அதனால கூட மெக்கானிக்கல் துறையை விட்டுட்டு ஜாதகர் வந்து கம்ப்யூட்டர் துறையை சூஸ் பண்ணி படிச்சிருக்கலாம்ல. அதாவது ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா லக்ன பாவம் கம்ப்யூட்டர் துறைக்கு சப்போர்ட் பண்ணுது, 3ஆம் பாவமும் சப்போர்ட் பண்ணுது, புதனும் சப்போர்ட் பண்றாரு, தசையும் சப்போர்ட் பண்ணுது, புத்தியும் சப்போர்ட் பண்ணுது. இதனால கூட ஜாதகர் மெக்கானிக்கல் துறையை விட்டுட்டு, அதாவது சனி பகவான் சம்பந்தப்பட்ட துறையை விட்டுட்டு கம்ப்யூட்டர் துறையை எடுத்து படிச்சிருக்கலாம்ல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். அதாவது சார் நல்லா கவனிக்கணும், திரும்பவும் சொல்றேன், இங்க 9ஆம் பாவம் கெட்டதுனால தான் ஜாதகர் சனி பகவான் சம்பந்தப்பட்ட துறைகள் எடுத்து படிக்க முடியல, குறிப்பா மெக்கானிக்கல் துறையை எடுத்து படிக்க முடியல. அதுக்கு நான் என்ன காரணம் சொல்லுவேன் அப்படின்னா, நல்லா கவனிங்க சார், அதாவது ஜாதகர் கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்றதுக்கு கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி என்ன சார் சனி புத்தி நடந்திருக்கு. அதாவது கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ற டைம்ல தான் புதன் புத்தி என்ட்ரி ஆயிருக்கு. அதுக்கு முன்னாடி என்ன கிட்டத்தட்ட 1 இயருக்கு சனி புத்தி இருந்திருக்கும். சனி புத்தி நடக்கும்போது ஜாதகருக்கு மெக்கானிக்கல் துறையில ஈடுபாடு வந்திருக்கலாம்ல. புத்திநாதன் சனியா இருக்கிற பட்சத்தில் ஜாதகருக்கு மெக்கானிக்கல் துறையில ஈடுபாடு வரலாம்ல சார், இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. அதே மாதிரி ஜாதகருக்கு சனி புத்தி நடக்கும்போது, சந்திரதச சனி புத்தி நடக்கும்போது ஜாதகத்துல லக்ன பாவம் 4ஆம் பாவத்தை ஒரு வகையில கனெக்ட் ஆயிருக்கும். அந்த பர்டிகுலர் பீரியட்ல லக்னம் 4ஆம் பாவத்தை ஒரு வகையில கனெக்ட் ஆயிருக்கும். அது மெக்கானிக்கல் துறைக்கு ஃபேவரா இருக்கும். ஸோ கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறது 1 வருஷம் வரைக்கும் முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4ஆம் பாவம் ஜாதகத்தில் ஏதோ ஒரு வகையில் கனெக்ட் ஆயிருக்கு, புத்தியிலையும் கனெக்ட் ஆயிருக்கு, லக்னத்திலையும் கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஜாதகருக்கு மெக்கானிக்கல் துறையில இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கலாம்ல, கம்ப்யூட்டர் துறையில் அப்போ இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்கலாம்ல. பட் ஏன் எடுக்கல, ஏன் வந்து கம்ப்யூட்டர் துறையை எடுத்தார் அப்படின்னா, ஜாதகத்தில் 9ஆம் பாவம் கெட்டிருக்கு. இதே இந்த ஜாதகத்தில் 9ஆம் பாவம் வலிமையாக இருந்துச்சு, 2, 6, 10 அப்படிங்கிற பாவங்கள்லாம் கனெக்ட் ஆயிருந்துச்சுன்னா ஜாதகர் மெக்கானிக்கல் துறையை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருந்திருக்கும். மெக்கானிக்கல் துறையை எடுத்திருப்பாருன்னே சொல்லலாம். இல்லை மெக்கானிக்கல் துறை இல்லைனாலும் சனி பகவான் சம்பந்தப்பட்ட மற்ற துறைகள் எடுத்திருக்கலாம். திரும்பவும் சொல்றேன், இங்க 9ஆம் பாவம் கெட்டதுனால தான் ஜாதகர் சனி பகவான் சம்பந்தப்பட்ட துறைகளை எடுக்க முடியாமல் போயிடுச்சு. ஓகேவா? நல்லா போய் ரிவைஸ் பண்ணி பாருங்க சார். ஹையர் ஸ்டடீஸ்ல என்டர் ஆகிறதுக்கு கொஞ்ச காலம் முன்னாடி சனி புத்தி ஜாதகம் நடந்திருக்கு. சனி புத்தி நடக்கும்போது லக்னம் 4 ஒரு வகையில் கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ நான் வந்து ஜென்ரலா லக்னம் 1, 3 சொல்லியிருந்தேன். பட் அந்த பர்டிகுலர் டைம்ல பார்த்தீங்கன்னா சனி புத்தி நடக்கும்போது லக்னம் ஒரு வகையில் 4 கனெக்ட் ஆயிருக்கணும். லக்னமும் சப்போர்ட் பண்ணியிருக்கு, நடப்பு புத்திநாதனும் சப்போர்ட் பண்ணியிருக்கு. எதுக்கு? மெக்கானிக்கல் துறைக்கு. பட் இருந்தாலும் ஏன் எடுக்கல? 9ஆம் பாவம் வீக்கா இருக்கு. ஸோ இதுதான் சார் ஆக்சுவலா கான்செப்ட். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க.
இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு மேலான கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. அப்புறம் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த வீடியோட லிங்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.